இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா செய்து பாடுவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவர், நேர்வழியா என்னை நடத்துகிறார். பாடுங்க ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வாத். சந்தோஷமா புது கிருபைகள், புது கிருபைகள் இந்த ஆண்டு முழுவதும் கிருபையா நடத்தினா, வேண்டிய கிருபைகளை தந்தார். அனுதினமும் உங்க கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மையே. அப்பாவை பாட விரும்புறவங்க சந்தோஷமா? இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மையே. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து சொல்லுங்க. நேர்வழியா நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் சொல்லுங்க. நேர்வழியா நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் காரியம் வாய்க்க செய்தி, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல். இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட, அதனாலதான் பண்ணிக்கிறோம். இந்த பரம உபவாசை பார்த்ததினால்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ ஜீசஸ், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மையே. சொல்லுங்க. பாதங்கள் சறுக்கின, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி, அவர் கை பதறல, அவர் கை தளரல, அவர் கை என்ன விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. பாரமெல்லாம் நீக்கி நீ என்னை பாடி மகிழ வைத்தீ, பாரமெல்லாம் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், என் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவர். இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மையே. ஓ சொல்லுவோம். இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மையே. ஹல்லேலூயா. புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள். எஸ் லார்ட், நம்முடைய கிருபை இன்னும் பெருகட்டும் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, இந்த ஊழியத்துல. அனுதினமும் கிருபை மேல கிருபை, பலத்தின் மேல பலன், மகிமை மேல மகிமை. இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட, உம்மை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். கடைசி வரை இதுல உறுதியா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஓ இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவோ வேறொன்றுமில்லை. அப்படி நன்றியோடு சொல்லுவோம். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறுவயதில் ஹல்லேலூயா ஆமே, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை ஜீவன் பெற்றுக்கொள். சந்தோஷமாய் ஆனந்தமே, ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே,
இது மாபெரும் பாக்கியமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. சொல்ல முடியுமா? என்னை நம்பி அவர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஓரா கஷந்தலர்போ, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில். நன்றி அப்பா. இந்த பாதலத்தில் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு ஒரு வார்த்தை சேர்ந்து பாடும். அவர் வரும் நாளினில், அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து என்னை கூப்பிட்டு செல்வா. ஆமென். அவர் வரும் நாளினில் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஹalleluya. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. எஸ் லார்ட். இதற்காக தான் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஹalleluya ஹalleluya. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில். ஓ தேங்க்யூ அப்பா. இந்த பாதலத்தில் கடைசி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற தேவ பிள்ளைகள், இந்த ஆண்டு முழுவதும் இம்மட்டு கர்த்தரனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே ஆராதனை. அவர் கரம் பிடித்தவர். இன்னொருத்தர் கரத்தில் என்ன கொடுக்கல, இன்னொருத்தர் கரத்தினை மாற்றவில்லை. அவர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறவங்க முழுபலத்தோடு கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? உங்கள் வாய்களை திறந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நீர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே, என்னை கைவிடாமல் நடத்துகிற நல்ல எபினேசரே. எவ்வளவு அதிசயமா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. ஹalleluya. கைப்பிடித்த அன்று முதல் இன்று வரையிலும் அப்பா, என்ன உன்னை என்னால நடத்த முடியலன்னு சொல்லி அவர் இன்னொருத்தர் கைக்கு என்னை இதுவரை கொடுக்கல. ஆமே. அப்படி கொடுக்க மாட்டார். யாக்கோபை சந்திச்ச அன்றைக்கே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? உன்னை நடத்தி பார்க்கிறேன் அப்படின்னு இல்ல, உன்னை நடத்தி பார்க்கிறேன். எவ்வளவு தூரம் நடத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நடத்துறேன்ப்பா, முடியலன்னு நான் விட்டுறேன் அப்படி சொல்லல. ஆமே. யாக்கோபு இதுவரை ஆண்டவர் சந்திச்சது கிடையாது, ஆண்டவர்கிட்ட பேசுனது கிடையாது. யாக்கோபு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்பது எல்லா பக்கத்திலும் வாசல் அடைபட்ட சூழ்நிலை. தன் சொந்த வீட்டு வாசலே அடைபட்ட சூழ்நிலை தான் கல் எடுத்து படுத்துட்டு. ஆமே. என்ன இந்த இடத்துல ஆண்டவர் சந்திப்பார்னு யாக்கோபு நினைச்சிருப்பாரா? இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு துவக்கத்தை தருவார் நினைச்சிருப்பாரா? இல்ல. அன்றைக்கு யாக்கோபு சூரியன் அஸ்தமித்த போது ஒரு கல் எடுத்து படுக்கும் போது எப்படி படுத்திருப்பார் தெரியுமா? இதுதான் என் லைஃப், இனி என் லைஃப் இப்படிதான் இருக்க போகுது, இதுதான் இதுதான் இதுதான். ஆனா ஆண்டோடைய வார்த்தை இப்போ வருது. என்ன வருது தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கு வரையலாம், முடிக்கிறது வரையலாம் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட யாக்கோபு காலையில் எழும்பி என்ன செய்யறார் தெரியுமா? எந்த கல் இதுதான் என் லைஃப்னு சொல்லி அப்படி படுத்தாரோ அதே கல் அப்படி நிமித்து வைக்கிறார்.
இதுதான் என் லைஃப்னு படுக்க வச்ச கல்ல அப்படியே நிமிர்ந்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். எப்படி ஸ்டார்ட் பண்றது? இனிதான் என் லைஃப். இதுதான் உன் லைஃப்னு படுத்த உடனே உனக்கு இனிதான் ஒரு லைஃப் எதை வச்சு சொல்ற? என்னை கைப்பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை நன்றாய் நடத்துகிறது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்னை கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரை கர்த்தர் என்னை கைவிடலன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது. ஒரு விஷயம் கூட, உங்க கைகள் உங்க சத்தம் உயரட்டும். என் கையை விடல பாடிங்க. உம்மால் அவர் விட்டிருந்தா நாம இல்லங்க. எனக்கு அவர் இன்று பிடித்திருக்கிறார். உங்க கைகள் ஒரு தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல் போவாளோ, அவள் மறந்து போனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றவ எதுவும் இல்லை. உம்மால் கூடாது. அவர் தான் நடத்துறார். எனக்கு ரீசெண்டா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை ரீசெண்டா அநேக இடத்துல ஆண்டவர் சொல்ல வச்சுட்டு இருக்கிறார். என்னாகும் 11 செய்தி அல்ல, ஆனா இந்த வார்த்தை சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறதுனால சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை பலனா இருக்கும். என்னாகும் 11வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். இப்ப ஜனங்கள் எல்லாருமே இறைச்சிக்காக மோசே கிட்ட ரொம்ப முறுமுறுப்பாங்க. இதுவரை மோசே இப்படி ஒரு ஜெபம் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப என்ன ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல, என்னை எடுத்துருங்க, நான் வாழ்ந்தது போதும். இப்படி சொன்ன மோசேட்ட உடனே எடுக்கலாம். மோசேட்ட கேட்கிறேன், என்னப்பா பிரச்சனை, என்னாச்சு? ஒன்ன விஷயத்த சொல்றேன். ஜனங்கள்லாம் இறைச்சி கேட்கிறான். ஆண்டவர் உடனே வாக்கு கொடுக்கிறா, நான் கொடுக்குறேன். 1 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் மழவும் கொடுக்குறேன் அப்படின்றார். இந்த வார்த்தை சொல்றது யாரு? கர்த்தர். கர்த்தர் டைரக்டா மோசேன்னு சொல்றேன், நான் செய்யறேன் மோசே, நான் செய்யறேன். இந்த வார்த்தை கர்த்தரிடத்துல இருந்து வந்ததும் மோசே உண்மையில அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? ஆமென் சொல்லிருக்கணும். ஆமென் சொல்லிருக்கணும். எஸ், எனக்கு ஆண்டவர் நிக்கிறார் இப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கணும். ஆனா மோசே அங்க ஆமென் சொல்லாம கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கொஸ்டின்? ஆண்டவரே, இங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டாலும் இவனுங்க இருக்கிற பசி வெறிக்கு 1 வாரம் இல்ல 1 நாள் தீர்த்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு வெறியில இருக்கிறாங்க. சரி, ஆடு மாடுகளை விட்டுட்டு அடுத்து கடல்ல இருக்கிற மச்சங்கள், மீன்கள் இதை பிடிச்சு போட்டா கூட நீங்க சொல்றது மாதிரி 1 மாதம்லாம் சான்ஸே இல்ல ஆண்டவரே. இப்படி மோசே திரும்ப ஒரு கொஸ்டினோட நிற்கும் போது கர்த்தர் உடனே மோசே, ஆமல்ல மோசே, அப்படி கேட்கல, ஆமா நான் தெரியாம சொல்லிட்டேன், இப்படி சொல்லல. மோசே கிட்ட வைராக்கியம் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 11வது அதிகாரம் 23வது வசனத்துல, அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்றார். என்ன மோசே, என் கை இந்த விஷயத்துல குறுகிட்டு நினைக்கிறியா? என் கை இந்த விஷயத்துல குறுகிட்டு நினைக்கிறியா? சொல்லிட்டு அதே வசனத்தில் சொல்றா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று, நடக்குமோ நடவாதோ என்று யார் காண்பாய்? யாராச்சும் கேட்கறது யாரு? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் காண்பீர்கள் சொல்லியிருக்கணும், இல்ல அவர்கள் காண்பார்கள் சொல்லியிருக்கணும். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? அவங்க பாக்குறதுல 2வது நீ பாப்பட்ட, நீ இப்பொழுது காண்பா, நீ காண்ப. என் கை குறுகி இருக்கிறதோ. என்ன இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை. ஏன் இங்க மோசே ஒரு கொஸ்டின் கேட்கிறா? மோசே இதுவரை அற்புதத்தை பார்த்தது இல்லையா? 80 வயசுல வந்து சந்திச்ச ஆண்டவர் இந்த மோசையை கொண்டு எவ்வளவு அற்புதத்தை செஞ்சுட்டாரு தெரியுமா? எகிப்திற்குள்ள செய்ததை விடுங்க, எகிப்தை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்டா சமுத்திரத்தை சந்திக்கிறான். இந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்த போது எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தான். மோசே நின்று ஆண்டவருக்காக நிற்கிறான்.
இப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், உன் கோலை கொண்டு போய் அதுக்கு சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். உடனே மோசை கொஸ்டின் வச்சாரா, அது எப்படி ஆண்டவர் சாத்தியம் ஆகும்? ஏன் கோலை நீட்னா கடல் பிளக்குமா? இது எந்த ஊர்ல கடல்? அது எப்படி சாத்தியமாகும்? கொஸ்டின் வச்சாரா? கொஸ்டின் வைக்கல. அடுத்த செகண்ட் ஆமேன்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறா. கோலை நீட்டிட்டு இப்ப சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கும் போது ஆரோன் பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? மற்ற ஜனங்கள் பார்த்து சிரிச்சிருப்பாங்க, பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்க. மோசே அது மைண்ட் பண்ணல. ஏன்னா மோசைக்கு தெரியும் இந்த வார்த்தை கர்த்தரிடத்துல வந்ததுனால எனக்கு முன்பாடி அற்புதம் நடக்கும் என்று. அங்க கொஸ்டின் வைக்கல, ஆமேன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான். மாரா கிட்ட வாராங்க. மாரா கிட்ட மோசே வந்து நின்றதும் ஆண்டவர் சொல்ற, இந்த மரத்தை வெட்டி போடுன்றார், இது மதுரமாகுன்றார். அங்க கொஸ்டின் வைக்கல, ஆண்டவர் மரம் வெட்டி போட்டா எப்படி தண்ணி மதுரமாகும்? அப்படின்னா ஃபில்டர்லாம் தேவையில்லையே, டெய்லி ஒரு மரத்தை வெட்டி மரம் வெட்டி போட்டு அது எப்படி சாத்தியமா? கொஸ்டின் வைக்கல, உடனே மரத்தை வெட்டி போடுறான். அடுத்து ஜனம் தண்ணிக்காக நிற்கும் போது ஆண்டவர் சொல்ற, கண்மலை அடின்றார். ஆண்டவரை, கண்மலை அடிச்சா தண்ணி வருமா? இந்த கோலை வச்சா சான்ஸே இல்ல. ஆண்டவர் கொஸ்டின் வைக்கல, அந்த இடத்துல கண்மலை அடி. எந்த இடத்திலும் கொஸ்டின் வைக்காத மோசே இங்க கொஸ்டின் வைக்கிறார். மோசே, சமுத்திரத்துல இந்த கொஸ்டின் நீ கேட்கலையே, மாறால கேட்கலையே, கண்மலை கிட்ட கேட்கலையே, ஏன் இங்க உனக்கு ஒரு கொஸ்டின் வருது? இது எப்படி சாத்தியம்? இனி என் லைஃப்ல இது எப்படி ஆண்டவர் நடக்கும்? இனி என் லைஃப்ல இது எப்படி நடக்கும்? இது நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கலையே, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கலையே, இந்த வருஷம் ஜனவரில கேட்கலையே, ஆனா டிசம்பர்ல நீ கேட்கிற, இது எப்படி சாத்தியம்? ஏன் இந்த கொஸ்டின் மோசைக்கு வந்துச்சு தெரியுமா? என்னாகும் 11வது அதிகாரம் அதோடைய 14வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரம். இப்போ மோசைக்கு ஹார்ட் எப்படி இருக்கு தெரியுமா? அதிக பாரம். அதாவது நம்ம லைஃப்ல ரொம்ப பாரம் ஏறும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, பாஸ்டர் பேசலாம், ஆண்டவரே உங்க முன்னாடி வந்து பேசினாலும் நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் சொல்லண்டா, இங்க இருந்தெல்லாம் பேசண்டா, ஆண்டவர் உங்களை டைரக்டா வந்து பேசு, நான் செய்யறப்பா இந்த விஷயத்த சொன்னாலும் போங்க ஆண்டவர். 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆமென் சொல்லிட்டு புறப்பட்டார்ல, 99வது வயசுல என்ன செஞ்சார் தெரியுமா? சிரிச்சார். போங்க ஆண்டவரே, செத்த சரீரத்தில் இங்க ஆண்டவர். பாரம் அதிகமாக 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 என்ன உண்டாகும் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துல தளர்வு உண்டாகும். பாரம் அதிகமாக அதிகமாக என்ன உண்டாக தெரியுமா? வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கையில தளர்வு உண்டாகும். எனவேதான் எபிரேயர் 12 எடுக்க வேண்டாம், விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுன்னு பிளாங்கா சொல்லாம அதுல ஒரு வேர்டு ஆட் ஆகும், நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிடு, பாரத்தையும் தள்ளிடு. பாவம் வந்தாலும் உனக்கு வார்த்தையை நம்ப முடியாது, பாரம் ஏறினாலும். சமுத்திரத்துக்கு முன்னாடி மோசைக்கு அவ்வளவு பாரம் இல்லை, மாறாக்கு முன்னாடி பாரமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அடே கொஞ்சம் பாரம். அந்த பாரத்துல அவனுக்கு வார்த்தை நம்ப முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை ஏன் இது கர்த்தரால செய்ய முடியும் ஏன் மோசைக்கு நம்ப முடியலன்னா, மோசை இப்போ இருக்கிறது மிஞ்சின பாரம். இந்த பாரத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்றதுக்கு மோசைக்கு மனசு வரல. இந்த மாலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு சில விசுவாசத்துல கொஞ்சம் தடுக்கிறீங்களா? தடுமாறுறீங்களா? சில வார்த்தைகள், ஆமா, நம்பியிருந்த சில வார்த்தைகள் இன்னைக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் தளருதுன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது எதனால. ஆமா, ஏன் தெரியும்னு சொல்றேன்னா, மோசை இங்க நம்பாததும் ஆண்டவர், ஆண்டவர் போய் சொன்னேன் பாரு, நான் செய்யவும் மாட்டேன், நீயே பார்த்துக்க சொல்லிட்டு போகல. மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? மோசே, அவங்க இல்லை, நீ பாப்ப, நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது நீ காப்ப. இதுல என்ன ரொம்ப இன்னொரு ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியம், சமுத்திரத்துல கர்த்தர் தான் பழக்கிறான், மாறாவ கர்த்தர் தான் மதுரமா மாத்துறாரு, கண்மலையில கர்த்தர் தான் தண்ணி கொடுக்கிறார். ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மோசைக்கு ஒரு டியூட்டி இருக்கும். என்ன டியூட்டி தெரியுமா? சமுத்திரத்துக்கு முன்னாடி கோலை நீட்டணும், மாறா கிட்ட மரத்தை வெட்டணும், கண்மலையில கோலை வச்சு இங்க சொல்லிட்டாரு ஒண்ணும் செய்யாது, ஒதுக்கிட்டு நான் செய்யறேன்.
என் பலவீனத்தில் அவர் பலன் எனக்காய் பூர்ணமாய் விளக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்க. இப்போ வலது கரத்தை வைத்து, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. Yes, Lord. நீ நில்லு, நான் செய்கிறேன் என்றார் ஆண்டவர். நீ நில்லு மோசே, நான் உனக்காய் செய்கிறேன். இங்க நீ கோலை நீட்டணும்ல, நீ கோலை அடிக்க நீ நின்னா போதும். ஹalleluya இயேசு ஹalleluya. அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதை செய்யாம விட மாட்டான். ஆண்டவரே இவன் தான் நம்பலையே, ஆண்டவரே மோசே தான் நம்பலையே, அப்புறம் ஏன் ஆண்டவரே நீங்க இதை செய்யறீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவார், அவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை பெருமையாக அவரிடத்தில் திரும்பாமல் அவர் தாம் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி தான் அவரிடத்தில் திரும்புவோம். இப்ப எத்தனை பேர் இந்த மாலையில் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்றவங்க கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மோசே கோலை நீட்டி நில்லுன்னு சொல்லல, கோலை எடுத்து அடின்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நீ நில்லுன்றார். கோலை நீட்டு, ஏன் கோலை நீட்ட சொல்ற, உனக்கு இருக்கிற பலவீனம் எனக்கு தெரியும்பா, நீ எப்படி தளர்ந்திருக்கு, இந்த இடத்துல உனக்கு கோலை நீட்டி நிக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்ல, கோலை எடுத்து அடிக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்ல. அப்ப நான் என்ன ஆண்டவரை செய்யணும், நீ எனக்கு முன்னாடி நான் உனக்கு செய்யறதுக்கு நீ முன்னாடி நில்லுன்றார். எனக்கு சில இந்த வார்த்தை சில உள்ளத்துக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது. ஆமென். சில விசுவாச பாதையில உங்களால நிக்க முடியல, ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற, நீ நின்னா போதும், கர்த்தரோட கைசைய வல்லவரா இருக்கிறா. நீ நின்னா போதும், அதுல அவர் பார்வை படுகிறது போல நீ நில்லு. இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல. மோசேக்கு ஒரு காற்றை எழும்ப பண்ணி அடித்து கொண்டு வர நன்மைகளை போல கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹalleluya. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் இப்படி ஒரு அதிசய லைஃப்ல கர்த்தர் செய்ய வல்லவர். ஹalleluya. ஒரு 5 நிமிடங்கள் எழுந்திருக்கலாம் அதே சமயத்தில். Thank you Holy Spirit. ஹalleluya. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரேருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரேருக்க. இருதயத்திலிருந்து வார்த்தை சொல்லுங்க, எனக்காக அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். என் தேவன் நீரேருக்க பயமே இல்லை. பலவீனம் அவருக்கு தெரியும். மோசே நீ ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறன்னு அவருக்கு தெரியும். மோசே கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் கொஞ்ச பாரத்திலும் அவர் கரம் கொடுக்காது, உன் மிஞ்சின பாரத்தில் அவர் கரம் கொடுக்காது. உங்க கைகள் அவர் அறியாமல் எதுவும் இல்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எத்தனை பேர் என் கூட தைரியமாய் சொல்லுவீர்கள், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு அனுமதித்த
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நம்பிக்கையோடு சொல்லுங்க கைகள் தேவ பலன் உண்டாகட்டும். நிற்கிற ஒரு பலனை கத்தருங்கள் ஒற்றுவாராக. நிற்கிற ஒரு பலனை கத்தருங்கள் தருவாராக. இந்த பாதையில் இன்னும் நிற்கிற ஒரு பலனை தருவாராக. எனக்கு தெரியும் ஒரு சில நிமிடங்கள், ஒரு 2-3 நிமிடங்கள் நேர் கண்களை எல்லாரும் கண்களை எத்தனை பேர் தேவ பலனை கேட்கிறீங்க? ஆண்டவரே, என் பலவீனம் உமக்கு தெரியும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது, மோசே எப்படி நிற்பதை நீர் அறிவீர். நான் நிற்கிறது உமக்கு தெரியும். நான் இந்த மாநிலத்தில் கத்த சொல்ற வார்த்தை, நீ என் முன்னாடி நின்றுறாரு. நீ என் முன்னாடி நின்று நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிவேன் என்று பேச சபை பார்த்து சொன்ன. நீ சில காரியத்தை சகித்துக் கொண்டு சில காரியங்களை சகித்துக் கொண்டு கத்த சொல்ற வார்த்தையை நீ பாதையை மாத்திராத. நீ கால் எடுத்து வேற இந்த திசைக்கு வச்சிடாத. உனக்கு கோலை நீட்ட முடியல, எனக்கு அது தெரியும் மோசே. உனக்கு இப்ப கோலை எடுத்து அடிக்க முடியாதுன்னு தெரியும் மோசே. ஆனா கத்த சொல்ற வார்த்தை, அவங்க எல்லாம் நிக்கிறாங்களோ இல்லையோ, நீ எனக்கு முன்பாக நின்று உன் கூட உன் குடும்பம் நிக்குதோ இல்லையோ, உன் கூட உன் புருஷன் நிக்கிறானோ, உங்க மனைவி நிக்கிறாங்களோ, உங்க பிள்ளைங்க நிக்கிறாங்களோ, உங்க சொந்தங்க நிக்கிறாங்களோ, அதெல்லாம் கத்தர் இப்ப சொல்லல. நீ நில்லு மோசே, நீ நில்லு மோசே, நீ நில்லு. நீ இப்பொழுது நான் செய்கிற என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்று அவர்கள் காண்கிறதற்கு முன்பாக உன்னை நான் காண்பிப்பேன், உனக்கு நான் காண்பிப்பேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவங்க, இது ஒரு தேவ பலத்தை நிற்கிற ஒரு பல, நிற்கிற ஒரு பல, நிற்கிற ஒரு பல உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றுவாராக. உங்கள் கால்களை பலப்படுத்துவாராக. தடுத்து போன உங்கள் கைகளை பலப்படுத்துவாராக. தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. எழுபுசியோட உன்னை முடக்குகிற சூழ்நிலையிலிருந்து நீ எழும்பு. உன்னை முடக்க பண்ணுகிற வேதனையிலிருந்து எழும்பு. உன்னை முடக்க பண்ணுகிற காரியத்திலிருந்து நீ எழும்பு. Oh, thank you, Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? இது பலத்தினால. எனக்காக ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. மோசே நின்ற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணார். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணார். ஹல்லேலூயா. சமுத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒரு காற்றை எழுப்ப பண்ணி அவருக்கு முன்பாக வர வேண்டிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்தது. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? என்னால சிலது செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் எனக்காய் அனுப்புகிற காற்றினால் பல காரியங்கள் நடக்க போகிறது. இது கர்த்தர் செய்வார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. உடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப மாட்டேன். ஒரு விஷயம், 2 கரங்களை வார்த்தையாக உயர்த்தி விசேஷமாய் தேவ பலன் வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆண்டவரே, இதுவரை நான் நிக்கல, நீங்க நிக்க வச்சிட்டீங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள் நீ தளர்ந்து போகாதிருந்தால், இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் கொஞ்ச காலத்தில் நீ தளர்ந்து போகாதிருந்தால், ஆண்டவருடைய பலத்தினால் என்னை இணைக்கட்டும்.
பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்தி ஓ பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தா. Thank you Holy Spirit. உண்மையான பிரசனத்திற்காக நன்றி. சில இடத்துல கர்த்தர் உங்களை பலவீனனாய் நிறுத்துகிறது. நீங்கள் பலவீனன் என்று காண்பிக்கல, அவர் உங்களுக்கு முழு பலனாய் இருந்து செயல்பட விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நிற்கிற இந்த சூழ்நிலையில் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே காரியங்கள் நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களோடு கூட பேசின ஆண்டவரே, என்னை மறித்து கர்த்தர் வெளிப்படும். மாலை நேரத்திலும் எங்களை உருவாக்குகிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, யுத்தத்துக்கு நேராய் திருப்புகிற வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சேர்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நிச்சயமாய் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே, நீ நில்லு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்று நீ இப்பொழுது இந்த இடத்துல மோசே நிக்க மட்டும் சொல்லிட்ட, நீ நின்று, அவ்வளவுதான். ஆண்டவர் கோலை நீட்டண்டாமா, கோலை நீட்டண்டா, உனக்கு அதுக்குள்ள வேலை நீ போயிட்ட. ஆண்டவர் கோலை வச்சு அடிக்கண்டாமா, ஒன்னும் நீ செய்யணும், நீ நில்லை, எல்லாமே நான் செய்கிறேன். கர்த்தர் எனக்காய் நின்று செய்வார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் பேசும்படி ஆவியானவர் நினைப்பூட்டின நல்ல தெரிந்த ஆமென் காராம சொல்ற ஒரு வார்த்தை தான் கலாத்தியர் 4வது அதிகாரம். கலாத்தியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. கிருபையினால் அவர் நமக்கு தந்த ரட்சிப்பினாலே தூரமாய், அந்நியராய், தேவன் அற்றவர்களாய், நம்ம கிறிஸ்துவை சேராதவர்களாய், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் கிருபையா அவருடைய கிருபாசனத்தில் கொண்டு வந்து மீட்டது மாத்திரமல்ல, ரட்சித்தது மாத்திரமல்ல, அந்நியர் என்று அழைக்கப்பட்ட நம்மை அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்தவர் எப்படியோ நம்மை விடாமல் இங்கே அழகாய் வேதம் காண்பித்து தருகிறது. நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் அப்படிதான் மாற்றி இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளை. ஆமா, ஈசாக்கை போல என்று சொல்லும் போது ஈசாக்கின் வாழ்க்கையில என்னென்ன கர்த்தர் பார்த்தாரோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்தாரோ, என்னென்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை வைத்திருந்தாரோ, அது அத்தனையும் யாருக்கும் உரிமையாய் இப்பொழுது மாறுகிறது என்றால் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலுக்கும் உரிமையாய் மாறுகிறது. எனவேதான் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மீட்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எப்படிதான் பார்க்கிறார் என்றால் ஆபிரகாமின் சந்ததியார். ஆமென். அதுதான் கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், எல்லாரையும் இது சொல்லவில்லை, கிறிஸ்துவினுடையவர்களானால், கிறிஸ்துவினுடையவர்கள் யார்? அவரை மெய்யான தேவன் என்று நம்பி அறிக்கை பண்ணி அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆமென் யார் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்ற பெயர் வைத்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அந்த கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்கள் யார்களோ
அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். அவர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால், ஏதோ ஒரு பிள்ளையாய் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் கர்த்தர் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மட்டும்தான் உண்டான்னு கேட்டா இல்லை. அதற்கு முன்பாக இஸ்மவேல் பிறக்கிறார், அதற்கு பிறகும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இங்கே அவரால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்தை ஒரே ஒரு பிள்ளையுடைய பெயரை வைத்து மட்டும்தான் அழைக்கிறார். அது ஏன் என்றால் இந்த ஈசாக்கு. ஏன் ஈசாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் படுத்தப்படுகிறார்? ஏன் ஈசாக்கை கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஈசாக்கு சாதாரண பிள்ளை அல்ல, வெறும் வாக்குத்தத்தத்து பிள்ளையாய் அல்ல. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தோடு கூட ஆண்டவர் ஒன்றை செய்வார், அதுதான் உடன்படிக்கை பண்ணுவார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈசாக்குங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ரிவீல் பண்றது ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் இருக்கிற. இந்த ரிவீல் பண்றதுக்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன செய்கிறார் என்றால் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் 1-2 வசனங்களை முதலாவது வாசிங்கள். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி பெருக பண்ணுவேன் என்றார் சொல்லிவிட்டு 7வது வசனத்துல சொல்லுகிறார், வாசிங்கள். நான் தேவனாய் இருக்கும்படி நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அங்கே முடிக்காமல் அதன் பிறகு 19-20 வசனங்களை சொல்லப்படுகிறது, வாசிங்கள். நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஈசாக்கு இங்கதான் ஃபர்ஸ்ட் அவருடைய பெயரை ரிவீல் பண்றான். 12வது அதிகாரத்தில் பேச துவங்கினவர் வெறும் வார்த்தை. இதுவரை வார்த்தை சொன்னவர் எதை ரிவீல் பண்றதுன்னா, எதை வெளிப்படுத்தலைன்னா பெயரை வெளிப்படுத்தவில்லை. இந்த பெயர் வெளிவராததுனாலையும் அநேக காரியங்கள் ஆபிரகாமுக்கு சந்தேகம். எனவேதான் லோத்தை முன்னிறுத்துவார், எலேசரை முன்னிறுத்துவார். ஆமேன். அதன் பிறகு ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேலை முன்னிறுத்தி பார்ப்பார். கர்த்தர் அதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றார். ஆபிரகாமுக்கு அது ஆமேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியல. ஆனா இப்பொழுது பெயரோட ரிவீல் பண்ணி அந்த பெயரை சொல்லிவிட்டு கூடவே என்ன சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 21வது வசனம் சொல்லப்படுகிறது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அப்ப ஈசாக்கு வாக்குத்தத்தத்து பிள்ளை என்று மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் மற்றல்ல, 2 பக்கத்திலே இருக்கு. திருமணத்துக்கு புருஷன் மனைவி உடன்படிக்கை தான் பண்ணுவார்கள். அங்க வாக்குறுதி இல்ல, அங்க உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பொறுப்பு புருஷன் பக்கத்திலே உண்டு, மனைவி பக்கத்திலே உண்டு. அப்ப 2 பேருமே அந்த உடன்படிக்கை கரை வராதபடி காக்கணும். அதே போலதான் இப்பொழுது ஈசாக்கை பிறப்பிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமோடு வெறும் வார்த்தை மாத்திரம் சொல்லாமல் அந்த வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எதற்காக உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால், இங்க ஆண்டவர் சைட்லயும் சரியா இருக்கணும், ஆபிரகாம் சைட்லயும் சரியா இருக்கணும். நம்மை கர்த்தர் வெறும் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் அழைக்காமல் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளை என்று சொல்லும் போது அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்மையும் அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மையும் அந்த உடன்படிக்கை, அதை தான் எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசிங்கள். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும்
வந்து சேர்ந்தீர்களே. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இரத்தத்தினால் நமக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, அப்ப இந்த 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 உடன்படிக்கையில 2 பேருக்கும் பங்கு இருக்கு. கிறிஸ்துவுக்கும் பங்கு உண்டு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கும் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாய் மாத்திரமல்ல, நம்மை கர்த்தர் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் பேச போகிறது, உடன்படிக்கை பிள்ளை அழைக்கப்பட்டு விட்டோம். ஆனா ஈசாக்கு அழைக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்து பிள்ளை பிறந்தவனாய் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன வைத்திருந்தாரோ அது அத்தனையும் சுதந்திரித்தவனாகவும் மாறினான். இன்னைக்கு என்னுடைய கேள்வி முதலாவது, வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் மாறிவிட்டோம், சுதந்திரிக்கிறோமா? கேட்டா சொல்லிடுறோம், ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளை, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளை. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன் சொல்றது நல்லா இருக்கு. ஆனா கிறிஸ்து நமக்காய் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், ஈசாக்கை குறித்த தேவ திட்டங்கள் எப்படி அதினதின் காலத்தில் நிறைவேறி கொண்டிருந்ததோ, ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தங்கள் எப்படி அதினதின் நேரத்தில் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருந்தாரோ, அது மாத்திரமல்ல, நாளைக்கு பேச போற செய்தியினுடைய ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறேன். அவர் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட வெட்கப்படாதிருந்தாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவனாய் அவர் தேசத்தில் அறியப்பட வெட்கப்படாமல் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. எனக்கான அந்த நன்மைகள், வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு என்று சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆனா ஈசாக்கின் வாழ்க்கையில் அது வெறும் வார்த்தையாய் மாத்திரம் வைக்காமல் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றியும் காண்பித்தார். அப்ப ஈசாக்கின் வாழ்க்கையில் அது நிறைவேறுதுன்னா அது யார் வாழ்க்கையில நிறைவேறும்? ஆனா இன்னைக்கு நம்முடைய கேள்வி, ஏன் நடக்குது? நான் அழைக்கப்பட்டது அதே போலதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னையும் அதே போல புது உடன்படிக்கைக்குள்ளதான் அழைத்திருக்கிறார். என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஏன் அன்னைக்கு ஈசாக்கின் லைஃப்ல நடந்தது, ஏன் இன்னைக்கு என் லைஃப்ல நடக்க மாட்டேங்குது? ஒவ்வொரு வருஷமும் பல எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்க்கிறோம். நியூ இயர் வருதுனாலே, அதுவும் ஜனவரி நியூ இயர் சர்வீஸ்ல வந்து ஆராதிக்க வருவோம், நன்றி செலுத்த வரும், எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கும். புதிய ஆண்டுல கத்து எனக்கு அப்படி செய்வார். ஆமா, அதனாலதான் பாருங்க, எந்த மீட்டிங் வராத கூட்டம் அந்த நியூ இயர் சர்வீஸுக்கு. ஆமா, எதுக்கு நியூ இயர் சர்வீஸுக்கு வராங்கன்னா, பாஸ்டர் பார்க்க இல்ல, ஆராதிக்கிறதுக்கு இல்ல, முடிஞ்ச போற ஒரு அட்டை கொடுப்பாங்க, ஒரு வாக்குத்தத்த அட்டை. இங்க கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியும், மேக்சிமம் எல்லா சர்ச்சிலையும் கொடுப்போம். அந்த அட்டை எடுக்கிறதுக்குனே தான் வருவாங்க. நல்ல வார்த்தையோட இந்த வருஷத்தை அந்த அட்டை எடுக்கிறதுக்கும் சில டெக்னிக்கலா இருக்கு. அது எப்படி எடுப்பாங்கன்னு, இந்த மேல இருந்து எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அட்டைக்கு இடையில இருந்துதான் அப்படி அது உருவும் போது அவங்க நினைச்ச வசனம் வரணும். நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் அப்படிதான் எடுக்கிறீங்களோ. அதுக்கு இடையில இருந்து எடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசனம் இருக்கணும். அப்படி அந்த வசனம் இல்லைன்னு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உள்ள வச்சிருவாங்க. இந்த அட்டை எடுக்கிறது இது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த வருஷத்துல ஆண்டு எனக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எடுத்த பிறகு அடுத்த என்ன எதிர்பார்த்து தெரியுமா? இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள இந்த வார்த்தை ஒவ்வொரு டே எவ்ரி டே அதை எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு முதல் மாசம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனது 11வது மாசம் தாண்டி 12வது மாசம் அடுத்த வருஷத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கு அப்படி நெருங்கும் பாருங்க, அப்ப படப்படான்னு அடிக்கும். எதுவரை இந்த படப்பட அடிக்கும் தெரியுமா? அடுத்த அட்டை எடுக்கிறது. அடுத்த அட்டை எடுத்ததும் இந்த அட்டையும் வசனமே எங்க போச்சுனே, இப்படி எத்தனை வார்த்தையை தள்ளிட்டு வந்துருமா. பல எதிர்பார்ப்புகள் கத்த நம்மோடு பேசிட்டு இருக்கிறா. அநேக வாக்குத்தத்தங்கள், நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அநேக வாக்குத்தத்தங்கள் நாம் கேட்டதுனால் அவர் எனக்கு தரல, அவர் எனக்கு கூப்பிட்டு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. பல வார்த்தை எப்படி ஆபிரகாம சும்மா இருந்த ஆபிரகாம கூப்பிட்டு கொடுத்தாரு, அதே போலதான் சும்மா இருந்த நம்ம வேண்டான்னு தான் வந்து உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு செய்யாட்டாலும் பரவாயில்ல, இப்படிதான் வந்து உட்கார்ந்து இருப்போம். ஆனாலும் அன்னைக்கு நம்ம கிட்டதான் பேசிட்டார், கூப்பிட்டு பேசிதான் நிறைய வார்த்தை தந்துட்டார், வார்த்தை தந்துட்டார். ஆனா இந்த வார்த்தை இன்னும் வாழ்க்கையில இல்லையே. இன்னைக்கு இதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து
பிள்ளை கேட்கறதுக்கு சூப்பர், பார்க்கிறதுக்கு சூப்பர், ஆனா லைஃப் எடுத்து வச்சு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. இஸ்மவேல் எப்படியோ அப்படியே தான் ஈசாக்கும். ஈசாக்கின் வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஆபிரகாம் எப்படி அழைத்தவர் அவன் வாழ்க்கையை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவன் வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றினாரோ அப்படியேதான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை வர வர ஆசீர்வாதமாக வேண்டுமே. என் லைஃப்ல அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க நான் மேலோக்கி எல்லாம் போய் கொண்டிருக்கணும். வேத வாக்கு சொல்லுகிறது, நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். வார்த்தை சூப்பர். நம்மை குறித்த தேவ திட்டங்கள் பெருசு, நம்மை குறித்த தேவ வாக்குத்தத்தங்கள் பெருசு. ஆனா நம்ம லைஃப் பார்த்தா இன்னும் அப்படியே அப்படியே அப்படியே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வரல, பூமிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியல. பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல சந்தேகங்கள். இந்த ட்ராக்ல போலாமா, இங்கதான் போகணுமா, இதுதான் என் ட்ராக்கா, இப்படி பல குழப்பங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில. ஆமே, இந்த இடத்துல வரும்போது நம்மை அறியாமலே பல கேள்விகள். நான் சரியாதான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரா? உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என்னை உண்மையிலே மீட்டாரா? கர்த்தர் உண்மையிலே உயிரோட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இப்படி பல கேள்விகள். ஆமென். ஏன் இன்னும் வார்த்தைகள் நிறைவேறல? ஏன் வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்று சொல்றதுக்கு முன்பாக இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் நாளைக்கு இரவிலும் இந்த வார்த்தையை தொடர்ச்சியாய் பேச கர்த்தர் பலப்படுத்துவாராக. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்கள். ஈசாக்கின் வாழ்க்கையினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பமாக காரணம் ஒரு 3 காரியங்கள். 3ஐ நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறப்படுத்துகிறார். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அப்புறப்படுத்துகிறார். 2வது, அவரால் நடத்தப்படுகிறார். 3வது, அர்ப்பணித்தார். அப்புறப்படுத்துகிறார், அவரால் நடத்தப்படுகிறார், அர்ப்பணித்தார். ஆமென். இனி வார்த்தை கவனிங்க. எதை அப்புறப்படுத்துகிறார்? ஈசாக்கின் வாழ்க்கை பிறந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் ஈசாக்கு யார் சத்தத்தை இன்னும் கேட்க துவங்கலன்னா ஆண்டுடைய சத்தத்தை கேட்கல. வாக்குத்தத்தத்து பிள்ளையாக தான் பிறந்த பிறகு அல்ல அவர் வாக்குத்தத்தத்து பிள்ளை என்று அறியப்பட்டது. அவன் பிறக்கிறது, அவன் கருவாய் தோன்றுவதற்கு முன்பாகவே அவன் வாக்குத்தத்தத்து பிள்ளையாய்தான் அறியப்பட்டான். திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாம் வீட்டில் அநேக பிள்ளைகள் உண்டு. இஸ்மவேல் உண்டு, ஈசாக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள் உண்டு. ஆனால் ஈசாக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வாக்குத்தத்தத்து பிள்ளையாக அறியப்பட்டான். இப்படி அறியப்பட்டது பிறந்த பிறகு அல்ல, அவன் கருவாய் உருவாக்குறதற்கு பல நாட்கள் முன்பாகவே கர்த்தர் அவனை அப்படிதான் அறிமுகப்படுத்தினார். அப்படி வாக்குத்தத்தத்து பிள்ளையா அறியப்பட்டு பிறந்த அந்த பிள்ளை எடுத்த பிறந்த உடனே தேவ சத்தத்தை கேட்கல. சாமுவேலை போல சின்ன வயசுல தேவ சத்தத்தை கேட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் அவன் காதில் அந்த சத்தம் கேட்கவில்லை. ஆமென். அவன் வாழ்க்கையில் அவருடைய கிரியை பார்க்க முடியவில்லை. எப்பொழுது அவருடைய கிரியை துவங்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை அப்புறப்படுத்தினார். என்ன அப்புறப்படுத்துகிறார்? ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசி. பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை என்னோடு கூட கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈசாக்கின் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில தேவன் செய்த முதல் ப்ராசஸ், அவன் வாழ்க்கையிலே அவனோடு கூட இருக்கிற ஒன்றை அப்புறப்படுத்துகிறார். அது யார் என்றால் இஸ்மவேலை ஈசாக்கை விட்டு அப்புறப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் இந்த இஸ்மவேல் இனி தொடரக்கூடாது. அவன் வாழ்க்கையில இந்த இஸ்மவேல் தொடரக்கூடாது. கர்த்தருடைய கிரியை என் லைஃப்ல நான் பார்க்கணும்னா என் வாழ்க்கையில் இஸ்மவேல் இனி தொடரக்கூடாது. நான் வளருகிற இடத்தில் இஸ்மவேல் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில இஸ்மவேல் இனி தொடரக்கூடாது. ஆமென். இது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வேதனையான காரியம். இதை படிக்கும் போது உண்மையிலேயே ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சார்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஏன்னா
இந்த இஸ்மவேலை அனுப்பும் போது அது சாராளுக்கு அவ்வளவு வேதனையா இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு அது உண்மையிலே வேதனை. அதனாலதான் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆபிரகாம், வாசிங்கள் அந்த வசனத்தை. 11வது வசனத்துல வாசிங்க. 11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும், இந்த துக்கம் யாருக்கு கிடையாது தெரியுமா? சாராளு கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்கு இது அவ்வளவு துக்கம். ஏன்னா இது ஆபிரகாமின் வித்து. ஆபிரகாம் அனுப்பியும்போது சந்தோஷத்தோட அனுப்புறது. ஆனா கண்டிப்பா இது அனுப்பிதான் ஆகும். கர்த்தரும் அதுக்கு ஓகே சொல்றார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை குறித்த திட்டம் அது வேற. ஆனா இப்பொழுது ஈசாக்கின் வாழ்க்கையில கர்த்தர் அடுத்து கிரியை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டிய ஒரு காரியம், இஸ்மவேல் அப்புறப்படுத்தப்படணும். ஏன் இந்த இஸ்மவேல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும்? இந்த காரியத்தை நீங்கள் கலாத்தியர்ல எடுத்து படிக்கும் போது அங்கே இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 4வது அதிகாரம் அதோட 30வது வசனத்தை வாசிங்கள். அதை குறித்துனா இப்ப நம்ம வாசித்த இந்த இன்சிடென்ட் குறித்து தான் சொல்லப்படுகிறது. வாசிங்கள். அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் புறம்பே தள்ளி என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை ஒரே லைன்ல சொல்லணும்னா, அவருடைய பிள்ளையானவர் இனி அடிமையா இருக்கக்கூடாது. அவன் லைஃப்ல இனி அடிமைத்தன வாழ்க்கை வரக்கூடாது. அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை கிருபையாய் அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். அப்படி பிள்ளையானவர்கள் அடுத்து எதுல இனி மாறிடக்கூடாதுன்னா இந்த அடிமைத்தனத்தில் மாறிடக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல கர்த்தருடைய ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா, எது எது அடிமைத்தனமாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்துவதில் அவர் உறுதியா இருக்கிறார். இதை நான் ஒரே வார்த்தையில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சுத்திகரிக்கப்படாமல் சுதந்திரிக்க முடியாது. காரணம் அவருடைய வார்த்தைகள் பரிசுத்தமானது. சுத்திகரிக்கப்படாமல் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செய்யற process சுத்திகரிக்கிறார். ஈசாக்கை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியதை அப்புறப்படுத்துகிறார். எதை எதை விலக்கணுமோ அதை விலக்குகிறார். அதை விலக்கின பிறகுதான் அவருடைய கிரியை ஆரம்பிக்க போகிறது. இதே பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஈசாக்கை போல அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு காரியம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் வாழ கடவன். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் நம்மை பிறப்பித்தவர், நம்மை ஜெனிப்பித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை மீட்டவர். அவர் கிருபை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர், அன்பு உள்ளவர், எல்லாம் ரைட். ஆனால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், ஆமென், சேனைகளின் கர்த்தர். Thank you பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர். சேனைகள் ஆண்டவரே சுத்திகரிப்பு இந்த மாலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட சேனை ராகஷதரபோ லேகரிமாஷியதரைகள் மேல் இருக்கிற கரைகள் நீங்கட்டும். பரிசுத்தரே, பரிசுத்தர். சுத்திகரிப்பு இல்லாமல் சுதந்திரிக்க முடியாது. ஏன் இந்த மாநிலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வார்த்தை காது கேட்க பேசுகிறார் என்றால், இங்க இருக்கிற எல்லாருமே சுதந்திரிக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சுதந்திரிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருக்கிறதுனாலதான் ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் இழந்து போவது தேவ சித்தம் அல்ல, ஒருவரையும் இழப்பதும் அவருடைய சித்தம் அல்ல. எல்லாரையும் சுதந்திரிக்கணும். ஈசாக்கின் வாழ்க்கையில் இந்த சுத்திகரிப்பு உண்டாகுது. அடிமையானவனிடத்துல பங்கு கிடையாது. எனவேதான் தேவனால் பிறந்தவனை குறித்து 1 யோவான் 3வது அதிகாரம் அதோட 9வது 10வது வசனம் சொல்லுகிறது. வாசிகள். 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 9, 10 வசனங்கள். தேவனால் பிறந்தவ எவனும் பாவம் செய்யா,
இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 10வது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப என் லைஃப்ல இன்னைக்கும் பாவத்தின் விளைவுகள், அந்த அடிமை கட்டு இன்னைக்கும் தொடருதுன்னா ஏன் ஆண்டவரால நமக்கு உரிமையாய் வந்து சிலதை செய்ய முடியவில்லைடா? ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறார் சுத்திகரிப்பு. ஒரே நாளில் சுத்தமாக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா அது முடியாது. ஆமென். காரணம் இந்த பூமியில வாழுகிற வரையிலும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த பூமியில இருக்கும் நாள் வரையிலும் இந்த போராட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவேதான் எபிரேயர் 12 ஏற்கனவே சொன்னது போல பாவமும் பாரமும் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் சுத்தமா இருப்பேன் என்று எனக்கு கேரண்டி கிடையாது. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு விட்ட காரை எனக்கு திரும்ப வராம இருக்குமான்னு சொல்றது கேரண்டி கிடையாது. காரணம் இந்த மாம்ச பலவீனம் உள்ளது. அவள் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன் என்று ஒரு இடத்துல சொன்னார். நிர்பந்தமான மனுஷன். சில நேரத்துல திடீர்னு என் மாம்சீகமான சில பலவீனங்கள் என்னை அதிகமாய் தூண்டிவிடும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்லி முடிக்கும் போதே பரிசுத்தம் உள்ளவன் இருக்கிற பரிசுத்தத்தோட நீ திருப்தி அடைஞ்சிராத, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக விரும்பு. நாளுக்கு நாள் என்னுக்குள்ளே அந்த சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கணும். எவ்வளவு தூரம் நான் சுத்திகரிப்புக்கு என்னை முழுமையாய் விட்டு விட்டு கொடுக்கிறேனோ அவ்வளவு தூரத்துக்கு வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில கத்த நிறைவேற்றி கொண்டிருப்பா. அவருடைய கிரியை வெளிப்பட அவர் இறங்கிய லைஃப்ல கிரியை செய்யணும்னா பாருங்க. பொதுவா அந்த குருத்தோலை வரும்போது எல்லாருமே ஒன்றை நினைவு கூறும். எதை நினைவு கூறும்? ஹலோ, இயேசு நினைவு கூறும். இன்னொன்னு நினைவு கூறும். எதை? கழுதை. இந்த கழுதை வந்து இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டு. கழுதையே ஃபேமஸ் ஆக்குவான்னா பிள்ளையாக்க மாட்டாரா? இப்ப நீங்க இந்த கழுதை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம். இப்ப இயேசு கிறிஸ்து கழுதை என்பதை ஏறி வர்றா, எருசலேமை நோக்கி வர்றா. வரும்போது ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க, வஸ்திரங்களை விரிச்சு அவரை உயர்த்துறாங்க. மரக்கிளைகள் வஸ்திரம் இதை வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போனா கார்பெட் விரிக்கிறான். அவர் வருகிற வழியில கார்பெட் விஐபி எல்லாம் வரும்போது எப்படி ஒரு ரெட் கார்பெட் விரிப்பாங்களோ அதே போல இப்ப இயேசு கிறிஸ்து வருகிற வழியில ஒரு கார்பெட் விரிக்கிறாங்க. அதான் மரக்கிளைகள் எல்லாமே. இந்த கார்பெட் யாருக்கு வேண்டி விரிச்சாங்க? இயேசுக்கு வேண்டி. ஆனா யார் கால் பட்டுச்சு? இந்த கழுதைக்கு இப்ப ஷாக் ஆயிரும். பரவாயில்லையே, நமக்கு இவ்வளவு வரவே இருப்பா. இந்த கழுதைக்கு இப்படி ஒரு மேன்மை வருவதற்கு ரீசன் என்ன? இயேசு. இந்த கழுதை மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் தான் இப்ப ஃபுல்ஃபில் ஆகுது. கழுதை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் இப்ப ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த வாக்குத்தத்தம் என்பது அப்பொழுது உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல. 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இப்ப ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், ஒரு கழுதைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமே ஃபுல்ஃபில் ஆகும்னா பிள்ளைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வீணாய் போகாது. ஆமென். இப்ப இந்த வார்த்தை ஃபுல்ஃபில் ஆகிறதற்கு எல்லாருக்கும் இந்த கழுதை வந்தது தெரியும், கழுதையில இயேசு இருக்கிறது தெரியும். ஆனா இது வந்ததும் இதுக்கு மேல இயேசு உட்கார்ந்ததுக்கு முன்பாக ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. என்ன ப்ராசஸ் தெரியுமா? சீஷர்கள் 2 பேரை அனுப்பி சொல்லுவார், நீங்க போங்க, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை எப்படி இருக்குமா? கட்டப்பட்டிருக்கும். கட்டப்பட்டிருக்கிற கழுதையை கட்டோட கொண்டு வான்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். முதல்ல நீ அதுக்கு கட்ட அவிழ்த்து. சீஷர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? கட்ட அவிழ்க்கிறான். அது கழுத்துல இருக்கிற இந்த கட்டு என்பது இயேசு கட்டின கட்டு அல்ல. இந்த கட்டு உலக கட்டின கட்டு. உலகம் கட்டின கட்டு அதுக்கு லைஃப்ல அவிழ்க்கப்பட்டதும் அவர் எடுத்து கண்ட்ரோல் பண்றார். இன்னைக்கு இந்த கழுதைக்கு இவ்வளவு பெரிய மேன்மையும், இந்த கழுதையின் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான காரணமும் ஒன்றுதான், கட்டப்பட்ட கழுதையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. சுத்திகரிப்பு இல்லாமல் சுதந்திரிக்க முடியாது.
எனவே ஒரு தேவ பிள்ளை ஒரு டெய்லி நம்முடைய ஜெபத்துல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்பதை கேட்கிறதை விட அதிகமா எதை கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே என்னை அதிகம் சுத்திகரிங்க ஆண்டவரே, இன்னும் என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே, இன்னும் என்ன சுத்திகரிங்க ஆண்டவர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே, கழுவும் திருரத்தை கரை நீங்க இருதயத்தை சொல்லு, கழுவும் திருரத்தை கழுவும் திருரத்தை. இந்த கட்டை வேற யாருக்கும் அவிழ்க்க முடியாது. இந்த கட்டை அவரால் மாத்திரம்தான் அவிழ்க்க முடியும். ஹalleluya. இந்த மாலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, சில பாவ கட்டுகள், சில அடிமைத்தன கட்டுகள், சில நுகத்தடிகள் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த மாலை நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டு ஒரு விசை கூட அந்த சுத்திகரிப்பு உங்களை விட்டுக் கொடுங்கள். அத்தனை கட்டுகளையும் நுகத்தடிகளை முறியடித்த இயேசு ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை. ஆமா, ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு நாள் கேட்போம், டெய்லி கேட்போம், டெய்லி இந்த இந்த ப்ராசஸ் வந்து என் லைஃப்ல டெய்லி இருக்கும். ஒவ்வொரு ஆண்டவரே இன்னைக்கு என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. நம்ம ஒரு வாரம் பாவம் செய்யாம ஒரு வாரம் நமக்கு நாமளே ஒன்று டிசைட் பண்ணி, பரவாயில்ல இந்த வாரம் நான் ஆண்டவருக்கு பிரியமா, அதுவே திருப்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபம் இந்த சுத்திகரிப்புக்காக எல்லாம் இருக்காது. அப்புறம் அடுத்த ஆளுக்கு தான் ஆண்டவர் அவங்கள சுத்திகரி, அவங்கள சுத்திகரி. எங்க அண்ணன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நம்முடைய பரிசுத்தத்தை ஒரு நாள் இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அப்படி பார்க்க தொடங்கிட்டோம்னா நாம நம்ம இதுல திருப்தி அடைஞ்சோம். நம்ம பரிசுத்தத்தை அவர் கூட கம்பேர் பண்ணுவோம். அப்படி பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா நமக்கே தோணும், இன்னும் ஏன் நிறைய படி இருக்கு, நம்ம இன்னும் படியிலே கால் வைக்கல, அறையில இப்படி கால் வச்சுட்டு பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் படியில என்ன கால் வைக்கல. அவர் எங்கேயோ இருக்கிறார், இன்னும் அவர் பரிசுத்த எங்கேயோ இருக்கிறார். அவருடைய கிரியை தொடங்குறதுக்கு முன்பாக முச்செடியில கர்த்தர் எழுந்தருளினார். தூரத்துல இருந்து மோசே பார்த்துட்டு, யாத்திரை 3வது அதிகாரம் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிப்பட்டேன். 3வது அதிகாரத்துல முச்செடியில் எழுந்தாரு. தூரத்துல இருந்து பாக்குற மோசே, தூரத்துல இருந்து பாக்குறது வரை பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் செருப்பு கலட்டுன்னு சொல்லல, எதுவுமே சொல்ல. இப்ப பக்கத்துல வாரம் தெரிஞ்ச உடனே ஆண்டவர் வந்து சுத்திகரிப்புக்கு சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இவன் தன்னை சுத்திகரிக்க இடம் கொடுக்கிறது வரையிலும் கர்த்தர் எது ஓபன் பண்ணல தெரியுமா? மோசே குறித்த திட்டத்தை ஓபன் பண்ணல. மோசைக்கு இப்ப 80 வயசு வரை எதுக்கு பிறந்தேன்னு தோணிது. ஏன்னா 40 வயசுல நிறைய காரியத்தை யோசித்தாரு, எதுவுமே நடக்கல. இப்ப 40 வயசு வனாந்திரத்துல 40 ஆண்டு காலம் அவர் ஆட்டே தான் மேய்ச்சிட்டு இருக்கிறார். 80வது வயசுல மோசை யோசித்திருப்பார், நான் எதுக்குதான் பிறந்தேனோ அப்படிதான் யோசித்திருப்பார். இப்போ அந்த ஆண்டவர் திட்டத்தை ரிவீல் பண்ண வரார். எதுக்கு பிறந்த, எதுக்காக ஒண்ணு பிறக்க பண்ண இந்த திட்டத்தை ரிவீல் பண்ண வரார். ஆனா அந்த ரிவீல் பண்ற காரியத்தை இதன் பிறகுதான் அவர் சொல்ல துவங்கினார் என்றால் சுத்திகரிப்புக்கு பிறகுதான் சொல்ல துவங்கினார். வாக்குத்தத்தம் நிறைவேற விரும்புகிறவர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் கிரியை பார்க்க விரும்புகிறவர்களிடத்தில் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம்தான் பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்மவேல் அப்புறப்படுத்தப்படுகிறான், கழுதை கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபிக்கதான் பாவம் நெருங்க வருது. போத்திபாரின் மனைவி பாவத்துக்கு இழுக்க பார்க்கிறா, ஆனா யோசேப்பு அதுல ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுனால குறித்த காலத்துல அவன் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். குறித்த காலத்துல. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையில நாட்கள் நீளுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியா நடந்துட்டு வந்த ஆபிரகாம் ஒரு இடத்துல வந்து சாராளின் வார்த்தைக்கு அதுவரை ஆண்டவர் என்ன சொல்றாரு சோர்ந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட தான் வந்து நிற்பார். என்ன தருவீர் ஆண்டவர்? கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசிட்டே இருப்பார்.
அதுவரை கிளியரா வந்துட்டு இருந்த ஆபிரகாம், ஆனா இடையில திடீர்னு சாராள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான், ஆகார் பக்கமா அனுப்பி விடுறான். இந்த ஆலோசனை கேட்டது உண்மையிலே ஆபிரகாம் என்ன செய்திருக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் அந்த ஆலோசனை வச்சிருக்கணும். ஆண்டவரே, சாராள் இப்படி சொல்றாங்க, நான் இது செய்யலாமா, இப்படி பண்ணலாமான்னு வச்சிருந்திருப்பாருன்னா ஆண்டவர் ஓகே சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இது ஆண்டவர்கிட்ட சொன்னா ஓகே சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம அதை வைக்கவும் எல்லாம் பண்ணிட்டு கண்ணை முழிச்சிட்டு மாட்டிட்டு வந்து ஆண்டவரை என்ன செய்யும். இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனதுனால என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? 13 வருஷம் ஆண்டவர் பேச, 13 வருஷம் ஆண்டவர் பேச, 13 வருஷம் தாண்டி தான் ஆண்டவர் இப்போ எல்ஷடாவாய் தன்னை அறிமுகப்படுத்தி 17வது அதிகாரம் ஆதியாகமம் 17:1 எல்ஷடாவாய் தம்மை அதிக சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரம் என்றார். இனி ட்ராக்க மாத்திராத, இனி ட்ராக்க மாத்திராத. அப்ப ஆபிரகாம் வாழ்க்கையில இந்த 24 வருஷத்துக்கு ரீசன் யாரு தெரியுமா? சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நாம தொடர வைக்கிறதுனால பல இன்னைக்கு வாக்குத்தத்தம் நீண்டு கொண்டே போயிருக்கு. நிறைய காரியங்கள் நாம தான் ஆண்டவர் செய்ய விடாம நீட்டிட்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தை இப்படி பைபிள்ல உண்டு, அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை. நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு சுவரை எழுப்பும். ஏசையால இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கும் தேவனுக்கும் இடையே அவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு சுவரை எழுப்புமா. அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? முதல் இஸ்மவேலை சாராளுக்கு ஆண்டவர் அன்னைக்கு அது வந்து ஆபிரகாம் கஷ்டம்தான், ஆனா ஆபிரகாம் அதை யோசிக்கல. ஏன்னா இது தேவனுடைய செயல் என்பது ஆபிரகாம் புரிந்து விட்டா. ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் இதுல ஸ்டெடியா நிக்கிறார். எஸ், நீ இதை செய்யறார், இதை செய்யாம இவன் மேல வாக்குத்தத்தத்தை பிள்ளைன்னு சொல்லிக்கலாம், ஆனா வாக்குத்தத்தை நிறைவேறாது. நிறைவேறணும்னா இந்த அடிமைத்தனத்தை நான் ஒதுக்கிதான் ஆகணும். அதுல ஆண்டவர் செய்யறதை பாத்தீங்களா? அவரா இஸ்மவேலை விளக்காமல் ஆபிரகாம் தான் அதை விளக்கணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, சில காரியங்கள் அடிமைத்தனத்தை நாம விளக்குறதுக்கு முயற்சிக்கணும். இல்ல ஆண்டவர் வேணும்னா என்கிட்ட விளக்கட்டும், நான் விளக்க மாட்டேன்னா அப்படி நடக்காது. நான் விளக்குறதுக்கு நான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வைக்கும் போது சில நேரத்தில் என்னால் அது முடியலையா, அங்கதான் கர்த்தர் எனக்கு நின்று ஹெல்ப் பண்ணுவா. அல்லேலூயா. லோத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அதனாலதான் வந்த தூதர்களுக்கு ஈஸியாச்சு. லோத்துக்கு வெளியில வர முடியல, இதை விட்டு சோதோமை விட்டு. ஆனா எதுல வந்து இருக்கிறான்னா வாசல் கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னா லோத்துக்கு ஆசை வெளியில வரணும்னு. லோத்துக்கு ஆசை, ஆனா வெளியில வர முடியல. சில காரியங்கள் நம்ம ஈஸியா விட்டுருவோம், சில அடிமைத்தன கட்டுகள் ஈஸியா உடைச்சிருவோம். ஆனா சில கட்டுகள் நம்மளால ஈஸியா உடைக்க முடியாது. ஆனா உடைக்கிறதுக்கு நாம ட்ரை பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். லோத்துக்கு இப்ப சோதம்ல இருந்து வெளியில வர முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட சிக்கல்ல தான் சிக்கி இருக்கிறா. ஆனா லோத்து என்ன செஞ்சுட்டாருன்னா வாசல்ல வந்து வெயிட் பண்றா. ஆண்டவர் விடுவிக்க மாட்டாரா? இது யாருக்கு ஈஸி ஆயிட்டுனா தூதர்களுக்கு ஈஸி ஆயிட்டு, வந்தவர்களுக்கு ஈஸி ஆயிட்டு. நாம ஸ்டெப் எடுத்து வைக்காம அவர் கை நீட்டி தூக்கி எடுக்க முடியாது. காணாத ஆட்டை போல சிக்கி இருந்தோம். அன்னைக்கு நமக்கு கூப்பிட தெரியாது, கத்த மட்டும் தான் தெரியும். அப்படி இருந்த நம்மை அவர் தேடி வந்து மீட்டெடுத்தா. ஆனா இப்ப நம்ம ஆட்டை போல அல்ல, அவர் நம்மை பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த இளையகுமாரன் கதை சொல்ற அந்த இன்சிடென்ட் நடக்கிற இடத்துல 3 ஓமை சொல்லுவார். முதல் ஓமை ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்வார், 2வது காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை குறித்து சொல்லுவார், 3வது தான் இளையகுமாரன் ஸ்டோரியை சொல்லுவார். ஆட்டுக்குட்டி காணாம போகும்போது மெய்ப்பன் தேடி போற, ஆனா இளையகுமாரன் காணாம போனதும் அப்பா தேடி போகல. நாம் பிள்ளையாகிறதுக்கு முன்பாக நாம் சிக்கி இருக்கும் போது அவர் நம்மை தேடி வந்தார். ஆனா பிள்ளையான பிறகு இன்னும் என் வாழ்க்கையில் அடிமை இருக்குதுன்னா அதை விட்டு எழும்புறதுக்கு நான் முயற்சிக்காமல் அவரால் கிரியை செய்ய முடியாது. இளையகுமாரன் திரும்ப வருகிறான் தெரிஞ்சவுடன் அப்பா இறங்கி போறார். அவ இன்னும் சிக்கிட்டா இருக்கிறான். இது தெரிகிறது வரையில அப்பா வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கிறா. என்ன எதிர்பார்க்கிற? என் பிள்ளை திரும்ப வரமாட்டானா, என் பிள்ளை திரும்ப வரமாட்டானா. அவன் திரும்ப என் கிட்ட வர்றதுக்கு திரும்புறான் தெரிஞ்சது, அவ்வளவுதான்.
அவன் கால் இப்போ பாவத்துக்கு போகல, அடிமைத்தனத்துக்கு போகல. அப்பா வீட்டுக்கு போனோம்னா விரையுதுன்னு தெரிஞ்சதுமே அவன் வீட்டுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலா இவன் 100 ஸ்டெப் அவனுக்கா எடுத்து வைக்கிறான். அடிமைத்தனத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தாமல் வாக்குத்தத்தத்தை என்னால் சுதந்திரிக்க முடியாது. எப்பொழுது இந்த லோத் அப்புறப்படுத்தப்படுகிறானோ, அப்புறப்படுத்தப்படுற பிறகு இரண்டாவது அவரால் நடத்தப்படுகிறான். அதுதான் ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க. தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு, இந்த பாதை என்பது ஈசாக்குக்காக நியமித்த ஒரு பாதை. இந்த பாதை முடிவுல தான் நமக்கு தெரியும் ஈசாக்கு முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். ஈசாக்கினுடைய வாக்குத்தத்தம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈசாக்கு அதன் பிறகு கர்த்தரால் நடத்தப்படுத்துகிறான். இந்த அப்புறப்படுத்துகிற காரியம் ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்ததுமே அவனை கர்த்தர் நடத்த துவங்குகிறார். அதற்கு அடையாளமாய்தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், உன் மகனை, உன் ஏகசுதனை, உன் நேசகுமாரனை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி ஒரு குறித்த இடத்தை காண்பித்து கொடுத்து அங்க வர சொல்கிறார். அதிகாலையிலே ஆபிரகாம் தட்டி எழுப்புகிறார் ஈசாக்கு. எங்க போறோம், எதுக்கு போறோம், என்ன நடக்க போகிறோங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு தெரியாது? ஈசாக்குக்கு தெரியாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இடத்தில் வெளிப்பட வேண்டிய இரண்டாவது குவாலிட்டி என்ன தெரியுமா? நாம் நடக்கக்கூடாது, நாம் நடத்தப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நாம் நடக்கக்கூடாது, நாம் நடத்தப்படணும். இப்பொழுது ஈசாக்கின் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு இரண்டாவது ஆண்டவர் செய்கிறது, அவரால் நடத்தப்படுகிறார். அவரால் நடத்தப்படுகிறார் என்று சொல்லும் போது இப்பொழுது பாதை அவர்தான் நியமிக்கிறார். அவர்தான் இப்ப அவனை கூட்டிட்டு போகிறார். அவர்தான் எல்லாமே தீர்மானிக்கிறார். யாத்திராகமம் 13வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இப்பொழுது ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வர்றார் ஆண்டவர், இரத்தத்தால் மீட்டெடுத்து. மோசையை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப மீட்டெடுத்த ஆண்டவர் வெளியில கொண்டு வந்ததும் வேதம் இப்படி சொல்லுகிறது. 21, 22 வசனங்களை வாசிங்கள். அவர்கள் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழி நடத்த முன் சென்றார். எதுக்காக இந்த மேகஸ்தம்பமும் இந்த அக்கினி ஸ்தம்பமும் என்றால் சும்மா லைட் கொடுக்கிறதுக்கு மட்டுமல்ல. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அவர்களை வழி நடத்த. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வெளியில வந்ததும், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வெளியில வந்ததும் ஃபர்ஸ்ட் பார்க்கிற காட்சி என்ன தெரியுமா? சமுத்திரமோ வனாந்திரமோ அல்ல, மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாய் அவர் நிற்கிறதை பார்க்கிறார். ஏன் வெளியில மோசைக்கு இவ்வளவு நேரம் ஆலோசனை கொடுத்து எல்லாமே செய்து தனியா மோசையை கொண்டு வெளியில கொண்டு வந்த தெய்வத்துக்கு இப்ப கானானுக்கு போறதுக்கும் மோசையை வச்சே நடத்தி இருக்கலாமே. ஆனா கர்த்தர் அப்படி நடத்த விடாமல் தலைவனா நிறுத்தினார். ஆனா இப்ப மோசே கானானுக்கு போகணும்னாலும் சரி, ஜனங்கள் கானானுக்கு போகணும்னாலும் சரி, அவர்கள் சுயமாய் நடந்தால் போக முடியாது. அவரால் நடத்தப்பட்டால் மாத்திரம்தான் போக முடியும். அவர் தான் நடத்துறார். அவர் நடத்துறதுனால இப்ப என்ன உண்டாகுதுன்னா, அவர் தான் பாதையை தீர்மானிக்கிறார். மோசே கிட்ட ட்ராக்க கேட்கல, எந்த ட்ராக்ல போலாம் கேட்கல. கூகுள் மேப் கேட்கல. கூகுள் மேப் கேட்டா நமக்கு ஈஸியஸ்ட் வே தான் காட்டி தரும்ல, ஷார்ட்கட் வே. நமக்கு ஷார்ட்கட் வே பிடிக்காமலே இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் போலாம் இப்படிதான் பார்ப்போம். ஆனா பல ஷார்ட்கட் வேல தான் குளில போய் மாட்டிக்கிறோம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 17வது வசனத்தை வாசிக்க. 13வது அதிகாரம் 17. இந்த வார்த்தை பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது, அதாவது ஷார்ட்கட் வே நிறைய இருந்தாலும் தேவன் அவர்களை, மோசே என்றல்லாமல் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல்
ஜனங்களை சுற்றி போக. இப்ப சுத்த விடுறது யார்? மோசையா ஆண்டவர்? என்ன ஆண்டவரே, நீங்க நடத்துற ஈஸியா கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க? சுத்த விடுறீங்க. இன்னைக்கு பலருக்கும் புரியாத இதான். மண் எடுத்து எப்படி திரிகளை வச்சு சுத்த விடுவார பையவன், அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை சுத்த விட்டுட்டு இருக்கிறார். ஒரு சத்தியத்தை சொல்றேன், அவர் சுத்த விட்டாலும் சுதந்திரிக்க வைப்பார். இல்ல எனக்கு சுத்த வேண்டாம், ஷார்ட்கட் தான் வேணும்னா போ, சுதந்திரிப்பேர்லாம் தெரியாது. அவர் சுத்த விட்டாலும் சுதந்திரிக்க வைப்பார். சுத்த விட்டாலும் என் கூட அவர் நடந்துட்டார்ப்பா, தனியா விட மாட்டார். அதனாலதான் அந்த கடைசி வசனம் சொல்லுமே, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பம், ஜனங்களிடத்திலிருந்து நீ வனாந்திரத்துல நடந்தாலும் கர்த்தர் கூட தான் இருப்பா. நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன் என்றவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடாதே என்றதாலே நீரறியா யாதும் நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரறியா நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரி என்னை வரவா என்னை வரவா என்னை மறவா என்னை மறவா இப்போ வெளியில வந்த ஜனம் தானாய் நடக்கவில்லை, மோசையாலும் நடக்கவில்லை, அவரால் நடத்தப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தை எடுத்து காண்பித்தேன் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நடக்கிற பாதை ரொம்ப ரொம்ப கவனம். நான் எந்த பாதையில் நடக்கிறேன்? நான் நியமித்த பாதையில் நடக்கிறேனா அல்லது கர்த்தர் எனக்கு நியமித்து கொடுத்த பாதையில் நடக்கிறேனா? எபிரேயர் 12:1 வாசிக்கலாமா? எபிரேயர் 12:1. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இந்த வார்த்தை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நீங்கள் நியமித்த ஓட்டத்தில் அல்ல, அல்லது ஏதோ ஒரு பாதையில் அல்ல, நமக்கு நியமித்த ஓட்டம் அவர் தான் நியமிச்சு தரார். அவர் நியமிச்ச பாதையில தான் தேவ பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே தான் ஈசாக்கின் வாழ்க்கையில் அடுத்து எந்த ப்ராசஸ் கொண்டு வரார்னா, ஈசாக்கு நினைக்காத ஒரு பாதை இது. ஈசாக்கு கிட்ட கேட்கல, உன்னை இன்னைக்கு எங்க நடத்தணும்ப்பான்னு ஆபிரகாம் கேட்கல. ஈசாக்கு கிட்ட வந்து ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் வைக்கல, இந்த பாதையில உன்னை கொண்டு போகட்டும், ஒன்னே சொல்லு எந்த பாதையில, ஒண்ணுமே. அவர் பாதையை நியமிக்கிறார், அவர் பாதையை பிக்ஸ் பண்றார், அவர் காலை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போறார். என்னை ஆச்சரியப்படுத்தினது, ஈசாக்கு என்ன செய்யறான் தெரியுமா? அவன் எங்க போறோன்னு ஒரு கொஸ்டின் வைக்கல, எதுக்கு போறோன்னு வைக்கல, நடத்துகிறது தகப்பன் என்கிற நம்பிக்கையோட இப்பொழுது புறப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப அந்த வேலை ஈசாக்கு கூப்பிட்டு கேட்கலாம். எல்லாமே ஆபிரகாமுக்கு தெரியும், எங்க போறோம், எதுக்கு போறோம், என்ன நடக்க போகுங்கிறது. இப்ப ஈசாக்க கூப்பிட்டு கேட்கலாம், ஈசாக்கே எங்க போற தெரியாது, எதுக்கு போற தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது, இதுக்கு முடிவு என்ன, அப்புறம் என்ன நம்பிக்கையில போற? அப்பா நடத்துறார் போயிட்டு இருக்கு, அப்பா நடத்துறார் போயிட்டு இருக்கிற. அவன் இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து கேட்கும், என்ன உங்க லைஃப்ல நடக்குது தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது. அப்ப என்ன நம்பிக்கையில நடக்குற? அப்பா நடத்துறார் போயிட்டு இருக்கிற. அப்பா நடத்துறாருன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்றியமாவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1 2 அல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக,
நடத்திடும் பாதைகளும் சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் ஹல்லேலூயா நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையம் எனக்கானையாகும் செய்து முடிப்பே அதினதின். Thank you, Jesus. எனக்கானையாகும் செய்து கைகள் உம்மால் கூடாதது உங்க கைகள் தாய்க்கோப்பா நன்றியோடு துதிக்கிறோம். எதுவும் கேட்டிருப்பீங்க, ஒரு தேசத்துல ஒரு தகப்பன் ஒருத்தர் ஒரு பெரிய சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாகசம் என்னன்னா, 2 மலைகளுக்கு இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த 2 மலைகளுக்கு இடையில இவர் ஒரு கயிறு போட்டு அந்த கயிறுல தான் நடந்து சாகசம் பண்ணுவார். எந்த ஒரு பிடியும் இல்லாம அசால்ட்டா நடந்துட்டு இருக்கிறார். இதை டெய்லி பாக்குறதுக்குன்னு ஒரு திரள் கூட்டமே அங்க வரும். அவருடைய வருமானமே இந்த சாகசத்தை பார்த்து ஜனங்கள் போடுற அந்த அமௌண்ட், சிலர்லாம் அப்படி கொஞ்சம் போட்டுவிடும், அதுதான் அவருடைய வருமானம். ஸோ டெய்லி இதை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஹாலிடே, திரள் கூட்டம், இதுவரை இல்லாத கூட்டம் அன்னைக்கு வருது. அந்த கூட்டம் வந்ததும் இவர் அதே போல அந்த சாகசத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த இடத்துல இருந்து நடக்க தொடங்குறாரு. ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. அவர் நடந்து போறதை பார்த்தா ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த பள்ளத்தை பார்த்தா இன்னும் பயம். ஆனா அவரு அழகா போயிட்டு இந்த சைடு இறங்கிட்டார். ஜனங்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, எல்லாரும் போய் காசு போடுறாங்க. காசு போட்டுட்டதும் அவர் இப்ப அடுத்து ஒரு சேலஞ்ச் வச்சார். என்ன சேலஞ்சுன்னா, உங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் வாங்க, நான் உங்களை என் தோல்ல வச்சு இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட்ல தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சேஃபா கொண்டு வந்து விட்டுறேன், வேணா உங்களை சேஃப்டி கையெல்லாம் நான் கட்டி விட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அதுவரை கை தட்டிட்டு இருந்த மக்கள் எல்லாம் டப்புன்னு தலை. திடீர்னு பாஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்படி உட்கார்லாம் இப்படி போட்டு இப்படி தூக்கிருக்கீங்களா, அதே மாதிரி எல்லாம் தலையை கீழே போட்டு ஒரு ஆள் போகிறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவருக்கு மேல நம்பிக்கை இல்லை, 2வது கயிறுக்கு மேல நம்பிக்கை இல்லை, 3வது பள்ளத்தை பார்த்தா எல்லாரும் இறுதி பட்டான்னு அடிக்குது. யாருமே தயார். திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பிள்ளை, அங்கிள் நான் வரேன் அங்கிள் அப்படின்னா, எல்லாரும் தர, ஏன் அம்மா சும்மா இருமா, நீ சின்ன பிள்ளை, இந்த வயசுல அங்கிள் வா, அவரும் கேரண்டி கொடுக்குறா, நான் கூட்டிட்டு போறேன், இந்த பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது, நான் அவளுக்கு சேஃப்டியான இதெல்லாம் கட்டிடுவேன் சொல்லிட்டு அவளை தூக்கி வச்சாச்சு. எல்லாரும் பீ ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அவர் நடக்க தொடங்குறா. நடக்கும்போது கயிறாடுது, ஒரு பக்கம் ஐயோன்னு ஒரு சத்தம், அப்படின்னு சவுண்ட் போட்டுறாங்க. ஆனா அவர் சேஃபா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு மக்கள்லாம் பயங்கர கைத்தட்டு. இதுவரை கிடைத்ததை விட அதிகமான வருமானம் அன்னைக்கு போட்டுட்டு எல்லாரும் அந்த நபரை பாராட்டுறது மட்டும் இல்ல, இப்ப இந்த பிள்ளை எல்லாரும் பாடுறாப்பா, என்ன தைரியம் போ உனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் கேட்டாரு, என்ன தைரியத்துல நீ போன, என்ன தைரியம், அந்த கயிறை பாத்தியா, அந்த பள்ளத்தை பாத்தியா, என்ன நம்பிக்கையில போறோம்னு அந்த பிள்ளை சொல்லிச்சது வேற யாரும் இல்ல, அது என் அப்பா. என் அப்பானால எனக்கு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் அப்பா என்ன கீழே போட மாட்டார். ஈசாக்கு காலையிலே எந்த கொஸ்டினும் கேட்காம போறிய ஈசாக்கு, என்ன நம்பிக்கையில போற ஈசாக்கு, நானா நடக்கிறேன், எங்க அப்பா நடக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? இன்னைக்கு நான் நடக்கல, என்ன அப்பா தான் நடத்திட்டு இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. நம்பிக்கையோடு இந்த வார்த்தை சொல்லுங்க, ஏதும் இல்லை, என் கைவிட மாட்டா, அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர், அவரால் நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொன்னதை செய்திடும், சொன்னதை
ஏகே மோஷாதரா ஈர்வரே சொல்லுங்க நம்புவே இறுதி வரை இறுதி வரை அவரால் நடத்தப்படுகிற இந்த பாதை அவனுக்கு தெரியல, புரியல. ஆனா நம்பி நடக்கிறான். இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்பட நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப். இன்னைக்கு நான் நியமிச்ச பாதையில நடக்கிறேனா இல்ல அவர் நியமித்த பாதையில் நடக்கிறேனா? நிறைய பேர் இன்னைக்கு அவர் பாதையில் நடக்க யோசிக்க ரீசன் என்ன தெரியுமா? அவர் கொண்டு போகிற பாதை இன்னைக்கு நிறைய நமக்கு புரியல. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதை கொண்டு இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல இந்த மாலை நேரத்தில் ஒரு சத்தியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்த பாதையில் நடத்தாமல் நீங்கள் அறியாத பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார் என்றால் அதன் முடிவு அற்புதம் அல்ல, அதன் முடிவு மகிமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அறிந்த பாதை இல்லாமல் அறியாத ஒன்றை கர்த்தர் உங்க லைஃப்ல செய்யாறாரா? உரிமையோட கர்த்தர் சிலதை செய்கிறார்னா அந்த காரியத்தின் முடிவுல தீமை அல்ல, ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு இது இப்ப புரியாது. இந்த பாதையில எந்த ஒரு அடையாளமும் ஈசாக்கு காண்பிக்கப்படவில்லை. ஈசாக்கு கேள்வி இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்த போது கேள்வி வரும். இப்படி நமக்கு பல இடத்துல கேள்விகள் வரும். சில பாதை ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா நடக்கிற பாதையில எந்த அடையாளமுமே இல்ல. கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா எது இல்ல? ஆட்டுக்குட்டி இல்ல. ஏன் அந்த ஆட்டுக்குட்டியும் குறித்து கேள்வி வந்துச்சுன்னா அப்பா வாயிலிருந்து விழுந்த வார்த்தை. ஆபிரகாம் வேலைக்காரன் சொன்ன நானும் என் பிள்ளையாண்டனும் போய் தொழுது கொண்டு வர்ஷிப் பண்ணிட்டு வரணும்னா ஈசாக்கு தேடுறாரு. ஆமா, வர்ஷிப்னா ஆட்டுக்குட்டி வேணுமே, பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி வேணுமே. கேள்வி எழும்பிச்சு. கேள்வி எழும்புவது தப்பு இல்லை, ஆனா அந்த கேள்வி யார் இடத்துல வைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஈசாக்கு கேள்வி எழும்புனது அந்த கேள்வி வேலைக்காரங்கிட்ட வைக்கல. ஈசாக்கு கேள்வி எழும்பினது அந்த கேள்விக்கு முன்பாய் பாதையிலிருந்து பின்வாங்கவில்லை. ஈசாக்கு கேள்வி எழும்பினது யார்கிட்ட வச்சா தெரியுமா? அப்பா கிட்ட வச்சா. அன்பு சபை, அன்பு சகோதர சகோதரி, சில பாதையில நமக்கு கேள்விகள் எழும்போம். கேள்வி எழும்பாதுன்னு அல்ல, எங்களுக்கும் கேள்விகள் எழும்போம், தேவ ஊழியர்களுக்கு கேள்விகள் எழும்போம், விசுவாசிகளுக்கு எழும்போம். இது மானசீகமா எல்லாருக்கும் எழும்புறது. ஆனா கேள்வி யார்கிட்ட வைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். என் கேள்விகளுக்கான பதில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் உண்டு. என்னை நடத்துகிறேன் தகப்பன் இடத்தில் மட்டும்தான் உண்டு. வேற யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. வேலைக்காரங்க கிட்ட ஒருவேளை எப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்ட வேலைக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்கள்ட்ட பதில் இல்ல. அப்பா கிட்ட கேட்டதுனால சரியான பதில் சொல்றார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த வார்த்தைக்கு பிறகு ஈசாக்குக்கு தன்னை பலிபீடத்தில் வைக்கும் போது கூட ஒரு சந்தேகம் வரல. நீங்க தான் கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொன்னீங்களா? அப்பா எங்க இப்படி ஒரு கொஸ்டின் அங்க வைக்கல. அவனுக்கு அவ்வளவு கான்பிடன்ட் ஆயிடுச்சு. கேள்விக்கான பதில் அப்பாட்டு சரியா வந்தது. பிள்ளைக்கு அந்த பாதையில் நடக்கிறது ஈஸியா இருக்குது. ஆனா சிலர் ஏன் இன்னைக்கு சிலர் அவர் பாதைக்கு விட்டு கொடுக்க பயப்படுறோம்னா அவர் கொண்டு போற ட்ராக் வந்து நமக்கு இன்னைக்கு நிறைய தெரியல. சில நேரத்துல உங்களுக்கு புரியாத, அதாவது நீங்கள் இந்த ட்ராக்கை விரும்பி இருக்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் உங்களை அந்த ட்ராக்ல கொண்டு போறாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கல, உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 14வது அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் பாதத்துல இருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. இப்ப சீஷர்கள் எல்லாம் இயேசு கிட்ட வந்து ஜனங்களை அனுப்புங்கன்னு சொல்லும் போது ஜனங்கள் நீங்களே போஜனம் கொடுங்கன்றார். சீஷர்கள் 5 அப்பத்தை 2 மீனை கையில வச்சுட்டு ஆண்டவர் இதை வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவரேன்ட்டு புலம்பிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், 18வது வசனம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். நல்லா கவனிங்க, சின்ன பையன் கையில இருக்குது, அதுல இருந்து இப்போ சீஷர்கள் கையில வந்துச்சு. இந்த சின்ன பையன் கையில இருக்கும்போது இந்த அப்பத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. சீஷர்கள் கையில வந்த போதும் எந்த மாற்றமும். யார் கையில வந்த பிறகு மாற்றம் வந்துச்சு? எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அந்த கரத்தினால் மட்டும்தான் ஆகும். என்னாலே என் லைஃபை மாற்ற முடியாது, பாஸ்டராலையும் மாற்ற முடியாது, கர்த்தரால மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் கைக்கு வந்ததும் ஆண்டவர் சொல்றார், அதன் பிறகு நீங்க அப்பத்தை பத்தி புலம்புங்கன்னு சொல்ல, வெயிட் பண்ண அற்புதம் நடக்குதா பாப்போம் இப்படி எல்லாம் சொல்ல. கையில வாங்கினதுமே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை எவ்வளவு கான்ஃபிடன்ட், பந்தியில உட்காரவை
ஆண்டவரை முதல்ல மாத்துங்க. நாம அப்படிதான் மாத்துங்க. ஃபர்ஸ்ட் பந்தியில உட்கார வைக்கும் போது ஒருத்தன் கேட்பான், அப்ப எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொன்னேன்? நம்மனா மாத்திட்டு உட்கார வைப்போம். ஆண்டவர் பாத்தீங்களா, கையில வாங்கினதும் எல்லாம் உட்கார வைட்டேன், உட்கார வை. இதுல ஒரு விசுவாச கிரியே இருக்கு. ஆமே, நீ உட்கார வச்சாதான் அற்புதமே நடக்கும். வார்த்தையை தந்துட்டு அவர் பார்ப்பாரு, வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறியான்னு பார்ப்பாரு. விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, அதை நம்ம 4 பேர் டிக்ளேர் பண்றோமா? கர்த்தர் எனக்கு இதை செய்வா சொல்றோமா? பந்தியில உட்கார வேண்டாம், எல்லாரும் உட்கார வேண்டாம். கொஸ்டின் கேட்டா சொல்லு, கர்த்தரை நான் மாத்துவா சொல்லு. 5 அப்பந்தான், ஆனா இப்ப என் கையில இல்லை, இது அவர் கையில இருக்குது விஷயம். இப்ப அவர் கையில வாங்கினதும் இந்த அப்பத்தை இப்ப யாருதான் கண்ட்ரோல் பண்றா தெரியுமா? சீஷர்களால சின்ன பையன் கையில அவர் கண்ட்ரோல் பண்றார். இந்த அப்ப உண்மையில யாருக்கு? உங்களுக்குள்ளது இல்லைங்க, நீங்க இருக்கிறத பார்த்தா. இந்த அப்ப யாரு கொண்டு வந்து? சின்ன பையன். அப்போ அது உரிமை யாரு? அப்ப இந்த அப்பத்தை என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது யார்தான் டிசைட் பண்ணும்? சின்ன பையன். ஆனா இப்போ வந்து அவர் கண்ட்ரோல் வந்ததும் அவர் தான் எல்லாமே டிசைட் பண்றார். டிசைட் பண்றதுனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, இந்த அப்பத்தை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்து அவர் என்ன செய்யறார் பாருங்க. ஆமென். அந்த 19வது வசனத்தை வாசிங்கள். எடுத்து பார்த்து ஆசீர்வதிச்சு. இதுவரை சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே கையில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்படியேதான், அப்படியே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிக்கிறது வரை சூப்பரா இருக்கு. சூப்பரா நடத்துறீங்க ஆண்டவரே, அழகா சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர். என் லைஃப் அப்படி குளு குளு குளுன்னு இருக்குது. இப்படி இருக்கும் போதுதான் எடுத்து ஆசீர்வதிச்சவர் அடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா? பிட்டு பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யறாரு? இந்த அப்பத்துக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கு? இதுக்கு நான் அந்த சின்ன பையன் கையில இருந்தேன், இதுக்கு நான் அந்த சீஷர் கையிலேயே இருந்தேன். அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, ஆனா என்ன செய்யல, என்ன உடைக்கல. உங்க கையில வந்தா நான் உடைக்கப்படாம உருவாக்கப்படுவேன்னு பார்த்தா, நீங்க உடைச்சது கூடைக்குள்ள வச்சு மட்டும் உடைக்காம எல்லாருக்கும் முன்னாடி. சிலர் புலம்புறது, ஆண்டவரை ஏன் என்ன உடைக்கிறீங்களா, உள்ளே வச்சு உடைச்சிருங்க ஆண்டவரே, ஏன்டவர் 4 பேருக்கு தெரியறது மாதிரி உடைக்கிறீங்க. எடுத்து உடைக்கிறா. இந்த உடைக்கும் போது அந்த சின்ன பையன் போய் தடுத்தா. இது இப்ப அவரால் நடத்தப்படுகிறார். அப்ப ஏன் அப்பதை உடைச்சுதான் அவருக்கு பிளஸ் பண்ண, உடைச்சுதான் கொடுக்க முடியும். அதான் சொல்றேன், சில நேரத்துல நம்ம அறியாத ஒரு பாதை கொண்டு போறாருன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படல, நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களுக்கும் இப்ப பசிக்குது. சரி, சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா உங்க வீட்டுல ஒரு பிரெட் பாக்கெட் இருக்குது. அந்த பிரெட் பாக்கெட்ல ஒரே ஒரு பிரெட் தான் இருக்கு. இப்ப 2 பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். அந்த பிரெட்டை எப்படி கொடுப்பீங்க? நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல, நீங்க இருக்கிறத பார்த்தா அது நாங்க சாப்பிட்டு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப 2 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு பிரெட் தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு பிரெட்டை 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த பிரெட்டை என்ன செய்யும்? அப்ப இந்த பிரெட் 2ஆ உடைஞ்சா எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? இப்ப 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிரெட்டை எத்தனையா உடைப்பீங்க? நான் சொல்ற வார்த்தை புரியுது? யார் ரொம்ப உடைக்கிறது? நீ ஒரு ஆள் 2 ஆளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாட்ட. விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் எதுவும் இல்லை. இந்த கூடையில இருக்க இந்த அப்பத்தை எடுத்து உடைச்சா தெரியுமா? உடைக்கும் போது எல்லாருக்கும் உடையிறது தெரியுது.
அடுத்து என்ன தெரியுது தெரியுமா? கூடையில் அப்பங்கள் பெருகிறது தெரியுது. சில இடத்துல உங்களை உடைக்க அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க குடும்பத்துல பெருக பண்ணி கொண்டிருக்கிறா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து இந்த அப்பத்தை உடைச்சார்ல, இதே போல கூடையில பெருகின எல்லா அப்பத்தையும் எடுத்து உடைச்சாரா? உங்க குடும்பத்துல உங்களை நடத்துற சில பாதை நிமித்தம் உங்க தலைமுறை ஆண்டு ரொம்ப பிளஸிங் அர்த்தம். இன்னைக்கு நீ உடைக்கப்பட்டேனா நாளைக்கு உன் பிள்ளை உடைக்கப்படாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன். நீங்களே உடைக்கப்பட்ட போதுமா இல்ல பிள்ளைகளே உடைக்கணும்? நீ நடத்துறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உடைக்கிறது தூக்கி எறியல்ல, உடைக்கிறது உங்களை உருவாக்கி ஆசீர்வாதமாய் மாற்ற. ஈசாக்கை இப்போ ஒரு பாதையில கொண்டு போறாரு. எதுக்கு கொண்டு போற? உண்மையிலே பலி செலுத்துவா இல்ல? பலி செலுத்தணும்னா ஏன் இவ்வளவு தூரம் நடந்து வரணும்? ஏன் இப்படி கொண்டு வந்து ஈசாக்க பலி செலுத்த அல்ல, ஈசாக்கு அங்கதான் ஆரம்பமே ஆகுது. ஆமா, முடி ஆபிரகாம் எப்படி நடத்திட்டு வருவார்? ஈசாக்கு இதுதான் எனக்கு என் பிள்ளைக்கு ஆரம்பம் நடத்திட்டு வந்திருப்பார். இல்ல, இதுதான் என் பிள்ளைக்கு கடைசி பாதை. ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு தெரியுமா? இது ஈசாக்கு கடைசி பாதை இல்ல, இதுதான் ஈசாக்கு ஆரம்பமான பாதை. ஏன்னா அவரால் நடத்தப்பட தூங்குற பாதை இது. இதுவரை ஈசாக்கு இந்த டைம் வரையில ஈசாக்கு என்ன கேட்டாலும் அப்ப செஞ்சிருப்பார். ஈசாக்கு கேட்கறதெல்லாம் அந்த கூடாரத்துல நடந்துரும். ஆனா இப்போ டிசைட் பண்றது ஈசாக்கல்ல, இப்ப டிசைட் பண்றது அவர். இந்த காரியம் எப்போ மாறுதோ அன்றையில இருந்து அன்று முதல் ஈசாக்கின் வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற துவங்குகிறது. அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, நான் இன்னைக்கு யாரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன்? நான் நடத்துறேனா அல்லது அவரால் நடத்தப்படுகிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பத்தை கையில் எடுத்தவர் அப்புறம் சின்ன பையன் கிட்ட கேட்கல, என்னப்பா செய்யணும் கேட்டாரா? இல்ல, அவன் நீ சொல்லு, நான் இது எப்படி நடத்த ஒண்ணு. அவ டிசைட் பண்றான். அவ டிசைட் உடைக்கணுமா, அவ டிசைட் பண்றான். உடைக்காம ஆசீர்வதிக்கணுமா, உடைச்சு அது அவ டிசைட் பண்றா. ஆனா சில பாதையிலே கர்த்தர் உங்களை அறியாத புரியாத பாதையில் கர்த்தர் கொண்டு போகிறார் என்றால் உங்களுக்கு நடக்க போகிறது அற்புதம் அல்ல, அது மகிமையான விஷயம். சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்களை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதம் அடைய. நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற. ஈசாக்குக்கு வெறும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஈசாக்கை ஒரு ஆசீர்வாத சந்ததியாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். தொடர்ந்து தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து இதோ அடியேன், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்றார். மூன்றாவது ஈசாக்கினிடத்தில் வெளிப்பட்ட காரியம், அவன் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தான். எங்க அர்ப்பணிக்கிறான் என்றால் எங்கேயோ அல்ல, பலிபீடத்தின் மேல் அர்ப்பணிக்கிறான். பலிபீடத்தின் மேல். இந்த அர்ப்பணிப்பு ஆபிரகாமுடைய வற்புறுத்தலினால் வந்ததல்ல, யாரும் அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் பண்ணி இங்க ஆபிரகாமலை ஈசாக்க படுக்க வச்சிருக்க முடியாது. ஒரு பக்கம் சூழ்நிலையை பார்த்தா ஆபிரகாமுடைய வயது இப்ப குறையாம 120 வயசு இருக்கும். ஈசாக்கினுடைய வயது 20 வயது குறையாம இருக்கும். அப்ப 120 வயது தாத்தாவுடைய பலன் ஜாஸ்தியா, 20 வயது வாலிபன் பலன் ஜாஸ்தியான்னு கேட்டா வாலிபனுடைய பலன் தான். அப்ப இந்த இடத்துல அதனாலதான் பாருங்க, விறக கூட யார் மேலதான் வச்சு கொண்டு வர வைக்கிறாரு? ஈசாக்கின் மேலதான் சுமந்துட்டு வர வைக்கிறார். ஏன்னா ஆபிரகாமால தூக்கிட்டு வர முடியாது. ஆனா அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். 100 வயசுலயே தன் சரீரம் செத்தது என்று சொன்னவர். அப்ப இந்த இடத்துல ஈசாக்க வற்புறுத்தி கப்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கையிறை கழிச்சு கண்டிப்பா இருந்திருக்காரு. கையில வச்சு கையை காலை கட்டி இருக்கிறார் என்றால் அதுல நிச்சயம் யாருடைய சப்போர்ட் இருந்திருக்கு தெரியுமா? ஈசாக்குடைய ஒத்துழைப்பு இருந்திருக்கும். அப்ப இந்த அர்ப்பணிப்பு என்பது ஃபோர்ஸ் பண்ணி வந்ததல்ல, தன்னை முழுமையா அவனை அர்ப்பணிக்கிறான். எங்க அர்ப்பணிக்கிறான்னா பலிபீடத்தின் மேல். ஏன் பலிபீடத்தில் அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம்னா, இந்த பலிபீடத்தில் வைக்கப்படுகிற பொருள் இருக்குல்ல,
அது வைக்கிறது வரையிலும் அது வைக்கிறவங்களுடைய உரிமை. வச்ச பிறகு அது அவங்க உரிமை கிடையாது, அது அவர் உரிமை. ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் வைக்கப்படுகிற மிருகமானாலும் சரி, எது காணிக்கையானாலும் சரி, எதுவானாலும் சரி, அதை கொண்டு வைக்கிறது வரையிலும் அதை கொண்டு வைக்கிறவங்க உரிமை அது. ஆனா வச்ச பிறகு அதுல அவங்க உரிமை பாராட்ட முடியாது, அதுல ஒரே ஒருவர் தான் உரிமை பாராட்ட முடியும், அது அவருக்கு மட்டும்தான் உரிமை பாராட்ட முடியும். இங்க ஈசாக்கு தன்னை எப்படி அர்ப்பணிக்கிறான் தெரியுமா? பாதியாய் அல்ல, முழுமையா. அதனாலதான் எப்படி கிடத்தி வைக்கிறானா, ஆமென், கைகளையும் கால்களையும் ஈசாக்கை கட்டி, 9 கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி, அதை மொத்தத்துல கட்டி இந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறான். அப்ப 3வது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, தேவ கிரியை பார்ப்பதற்கு என்னிடத்தில் வெளிப்பட வேண்டியது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. பாதி அர்ப்பணிப்பல்ல, கொஞ்சம் அர்ப்பணிப்பல்ல, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமென். அந்த அர்ப்பணிப்பின் அடையாளம், என்னை இனி ஆளுகை செய்வது யாரும் அல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை ஆளுகை செய்வாராக. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த 5 அப்பத்தை குறித்து சொன்னேன். அந்த அப்பத்தை குறித்து பேசும்போது கர்த்தர் சீஷர்கள்ட்ட என்ன சொல்லுகிறார்? 14:18 வாசிச்சோம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்ப நான் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. அங்க எத்தனை அப்பம் இருக்குது? 5 அப்பம் இருக்கு. இந்த 5 அப்பத்துல ஒரு அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு 5000 மாற்ற முடியுமா? முடியாது. முடியும். அப்பமே இல்லாட்டாலும் அவருக்கு அப்பத்தை கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்கு? 5 கையில வச்சிருக்கிறீங்களா, அதுல ஒண்ணே ஒண்ணு கொண்டு வா, நான் பிளஸ் பண்ணி கொடுக்கிறேன். ஆமென். இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வா, நான் பிளஸ் பண்ணி கொடுக்கிறேன். இல்ல இதை வேண்டிய சொன்னாங்கல்ல. இதே போல ஆண்டவர் 5 அப்பத்துல ஒண்ணு எடுத்துட்டு வா, இப்படி சொல்லி இருக்கலாமே. ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல. எப்படி கேட்கிறது? நீ அவைகளை என்ன, அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என் லைஃப்ல கிரியை செய்யணும்னா நான் என்னை பாதியாய் கொடுத்தால் அல்ல, என்னை முழுமையா கொடுத்தாதான் செய்வார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தரால ஏன் கிரியை செய்ய முடியலன்னா பாதியா கொடுத்துருக்கிறோம். சண்டே மட்டும் சர்ச், மத்த நாட்கள்லாம் வாழ்க்கையில முழு உரிமை கர்த்தருக்கு இருக்குதா? அவருக்கு டிசைட் பண்ண முடியுதா நம்ம லைஃப்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு? ஆமென். அவர் டிசைட் பண்ண நம்ம எங்க போனோம், என்ன செய்யணும், நம்ம லைஃப் அவரால கண்ட்ரோல் பண்ணி நடத்த முடியுதா? என் வேலை இன்னும் வரவில்லை என்று காணா ஒரு வீட்டுல சொன்னவர் கொஞ்ச நேரத்துல கிரியை செய்ய துவங்குகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அதுக்குள்ள வேலை வந்துட்டா? எப்படி அந்த வேலை வந்துச்சு? மரியாள் இந்த வார்த்தையை கேட்டதும் பந்தி விசாரிப்பக்காரங்கள்ட்ட போய் சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நீங்க சொல்றதல்ல, அவர் சொல்றது நீங்க செய்யுங்க அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டுதான் வீட்டுக்காரங்க, அது எப்படி எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க சொல்றது செய்யாம, அவங்க அந்த இடத்துல முழு உரிமை கொடுக்கிறாங்க, அர்ப்பணிக்கிறார்கள். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே. அவர் சொல்லுகிறது, அவர் சொல்றதுல ஒரு கொஸ்டின் கேட்காம அப்படியே செய்யறாங்க பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என் லைஃப்ல அவருக்கு உரிமையாய் வேலை செய்ய முடியுமா? எனக்கு கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தத்தக்கதா அந்த அர்ப்பணிப்பு இருக்குதா? இன்னைக்கு அர்ப்பணிப்பு பாதி அர்ப்பணிப்பு, கொஞ்சம் ஆண்டவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு. முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாமல் முழுமையா என் ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியாது. ஈசாக்கின் இடத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 3வது ஈசாக்கின் இடத்தில் வெளிப்பட்டது, பலிபீடத்தில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தான். ஈசாக்கே சொல்லியிருப்பார், அப்பா என்ன சும்மா கடக்க வச்சிடாதீங்க, கட்டி படுக்க வச்சிருங்க. ஏன்ப்பா கட்டணும்? இல்ல ஒருவேளை நீங்க கத்தி வாங்கும் போது நான் ஓடிடக்கூடாதுல்ல, நான் என்ன முழுமையா அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு மேல ஒரு கீறல் விழ கூட கத்துக்கல. இந்த அர்ப்பணிப்பு உங்க லைஃப்ல இருக்கும்னா ஒரு கீறல் கூட உங்க லைஃப்ல விழாம கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஒரு கீறல், பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாதுட்டா, பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாது, பிள்ளையாண்டர் மேல கை வச்சு, அதுவரை ஓம் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப தான் பிள்ளை, என் பிள்ளை மேல கை வச்சுக்காது. அதுக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவார், உன்னேகுஸ்தன் உன் குமாரன் ஈசா அப்படி சொன்னவர் இப்ப சொல்றாரு, பிள்ளையாண்டவர் என் பிள்ளை மேல கை வச்சிடாதுட்டாரு. இந்த அர்ப்பணிப்பு கொடுத்த பிறகு ஆபிரகாம் அல்ல ஈசாக்கை இனி நடத்துவது பரலோக தகப்பன் நடத்த துவங்கினார். இப்படி நடத்த துவங்கின பிறகுதான் ஈசாக்குடைய ஃபியூச்சர் ஓபன் ஆகுது. ஃபியூச்சர் ஓபன் ஆகுது. ஒரே ஒரு வார்த்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
இந்த இன்சிடென்ட் முடிந்ததும் ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22வது அதிகாரம் கர்த்தர் நல்ல 20வது வசனத்தை வாசியுங்கள். தொடர்ந்து வாசிங்க. பெத்துவேல் ரெபெக்காளை, இந்த அறிவிப்பு எதுக்கு பிறகு வருது தெரியுமா? இந்த அர்ப்பணிக்கு பிறகு. இந்த அர்ப்பணிப்புக்கு பிறகுதான் ஒரு நியூஸ் வருது, எப்பா ரெபெக்காள் பிறந்துடா. அது அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், ஃபியூச்சர் ஓபன் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் ஓபன் ஆகுது. ஈசாக்குக்கான ஃபியூச்சர் ஓபன் ஆகுது. ஹalleluya. இந்த ஃபியூச்சர் எப்படி ஓபன் ஆச்சுன்னா இந்த அர்ப்பணிப்புனால. ஹalleluya. அப்புறப்படுத்த வேண்டியது அப்புறப்படுத்தி அவரால் நடத்தப்பட துவங்கி முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த போது வாக்குத்தத்தத்து பிள்ளை என்று பிறந்தவன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற துவங்குகிறது. ஹalleluya. மாலை நேரத்தில் சத்தத்தை கேட்கிற உள்ளமே இன்னும் எதை அப்புறப்படுத்தணுமோ அப்புறப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இன்னும் என் லைஃப்ல எது ஆண்டவரை தடையா இருக்குது. சில காரியங்கள் நமக்கு தெரியாது. நாம நினைக்கிறோம் நாம செய்யறது நிறைய கரெக்ட் நினைக்கிறோம். ஆனா பிரசனத்துல இருக்கும் போதுதான் எது சரி எது தப்புங்கிறது கர்த்தர். முச்செடிக்கு முன்னாடி செருப்பு போட்டுட்டு வந்தார்ல, ஆமா, ஏன் போட்டு வந்தாரு தப்பா இல்ல, ஏன்னா இருக்கிற இடமே வனாந்திரம் இல்ல, தன் பாதுகாப்பு தான் போட்டிருந்தார். ஆனா தான் இருக்கிற ஏரியா இப்போ பரிசுத்த பூமிங்கிறது அவனுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். எதனால வெளிப்படுத்தினார்? அவன் நெருங்கினதுனால. அவரிடத்தில் நெருங்குதான் நம்ம லைஃப்ல எது இன்னும் மாற்ற வேண்டியது இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெருங்க அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தும் போது நம்ம அதை மாற்றணும். நம்ம எது நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், இன்னும் எது ஆண்டவருக்குள்ள அடிமையா இருக்கு, இன்னும் எதை அப்புறப்படுத்த வேண்டியது அப்புறப்படுத்தி அவரால் நடத்தப்பட துவங்குகிறார். கர்த்தர் எப்படி நடத்து டெய்லி என்னுடைய ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு நான் நடக்கிற பாதை. ஹalleluya. அதனாலதான் தாவீது இப்படி ஒரு ஜெபம் செய்கிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. டெய்லி நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவி, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். அவருடைய கைடன்ஸ்ல அவருடைய வழி நடத்துதல் முழுமையான அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புல ஒரு மாற்றம் வரக்கூடாது. இந்த அர்ப்பணிப்பு ஒரே ஒரு அர்ப்பணிப்பு என்ன? இனி என் வாழ்க்கைக்கு முழு அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறேன். அவர் என்ன டிசைட் பண்றார், அவர் எனக்கு என்ன தாரார், அவர் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், அது எனக்கு போதும். அவன் வேற சிந்தைகள் வேற எண்ணங்கள் இன்னொருத்தங்களுடைய ஆலோசனைக்கு இன்னொருத்தங்களுடைய அவன் பேச்சுக்கு என் லைஃப்ல இடம் இல்லை. என் கர்த்தர் சொல்லுகிறதை என் வாழ்க்கையாய் மாறும். இந்த அர்ப்பணிப்போட இந்த வருஷத்தின் இறுதி நாட்களை விட்டு கொடுத்து நடவுங்கள். புதிய ஆண்டிலே உரைக்கப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி நிரூபிப்பாராக. எல்லாரும் எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்துல ஒரு விஷயம் நம்ம முழுமையாக அர்ப்பணித்து, ஆவியானவரே ஹalleluya, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தமும் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியா. என்னாலும் பாடுங்க, என்னாலும் சித்தமோ. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும். இந்த வார்த்தையும் விருப்பமில்லாத இடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒரு அர்ப்பணிப்பு இரவு நேரத்தில் என் லைஃப்ல ஒரு விஷயம் கூட வைக்கிறப்பா, நீங்க விரும்பாத எதையும் செய்யாதபடிக்கு எங்கேயும் போகாதபடிக்கு என்னை தடுத்து நிற்கும் ஆவியானவரே, 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 பரிசுத்த
ஆவியானவரே, ஆவியானவரே, glory Father. நன்றி ராஜா, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் இயேசுவின் நாமத்திலே மாசிகமான எல்லா எண்ணங்கள், எதிரான ஆயுதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறி போகட்டும். உடல் சோர்வு ஆசைகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தோடு நிற்க விடாதபடி, ஆவிலே களி கூற விடாதபடி, சோர்வுக்குள்ளாக்குகிற எல்லா பலவீனங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. பாடுகிற ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தமோ ஆவே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், என்னாலும் சித்தமோ. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தி பேசப்பட்ட இந்த 3 காரியங்கள் இன்னும் எது எது என் வாழ்க்கையில புறப்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை உணர்த்துவார். எது இது இன்னும் மாற்ற வேண்டியது இருக்கிறது. இந்த காரியங்கள் தான் சில காரியத்தை நீங்கள் சுத்தந்தரிக்க விடாதபடி நிறைய விஷயங்கள் கை கெட்டுறது போல வருது. நிறைய விஷயங்கள் பக்கத்து வர வந்துட்டு அதை பிடிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார். உன்னை அலைய விடுவதல்ல தேவ சித்தம், உன்னை சுதந்தரிக்க வைப்பதுதான் தேவ சித்தம். சுதந்தரிக்கும்படிதான் கர்த்தர் அழைத்தாரே தவிர அலைந்து கொண்டிருக்க அல்ல கர்த்தர் அழைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் சில அடிமைத்தன கட்டுகள் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில இருக்குமானால் இப்பொழுதே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அந்த கழுதையின் மேல் இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல நம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த பலிபீடத்தில் நம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த விடுதலை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே எல்லா நுகத்தடிகள், எல்லா சாப கட்டுகள், எல்லா பாவ கட்டுகள் முறிக்கப்படுவதாக ராஜா. விடுதலையாக்கப்படுவார்களாக. மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்திலே இன்று கண்ட எகிப்தியர் இனி வாழ்க்கையிலே தொடரக்கூடாதப்பா, தொடரக்கூடாது. ஆண்டவரே, சுதந்தரிக்க அழைத்திருக்கிறேன். நீ நடத்துகிற பிரகாரம் நடக்க கிருபை தாரும். நான் என் சுயமாய் நடக்காமல் நான் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கர்த்தர் தான் என்ன நடத்துகிறார். அவர் நடத்துகிற பாதை நன்மைக்கு என்று நம்புறவங்க அப்படியே 2 கரத்தை வைத்து ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன நல்லாதான்ப்பா நடத்துறீங்க. நான் தான் சில நேரத்துல புரியாம புலம்புறேன், நான் தான் புரியாம புலம்புறேன். எனக்கு அப்பாவை குறித்து நம்பிக்கை இருக்கு, என் தகப்பனை குறித்து நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை நேர்த்தியாய் தான் நடத்துகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் கர்த்தர் நடத்துகிறார். இன்று எனக்கு சிலது தெரியல, இன்று புரியல, எந்த அடையாளமும் என் கண்ணுக்கு முன்னாடி இல்ல. ஆனா சொல்லப்பட்ட வார்த்தை இருக்குது, எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்க விரும்புறீங்க? இந்த பலிபீடத்தின் மேல் ஈசாக்கு தன்னை கட்டி அர்ப்பணிக்க விட்டு கொடுத்தது போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் கைகளையும் என் கால்களையும் என் சரீரத்தையும் என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். உண்மையாய் அர்ப்பணிக்க ஒரு விஷயம் கூட இந்த அர்ப்பணிப்புக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க இந்த வருஷத்தை இந்த இறுதி நாட்கள்ல எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே 2 கரத்தை முடிந்தால் உயர்த்தி இந்த அர்ப்பணிப்புக்கு உண்மையாய் கூப்பிட்டு கொடுக்கிறேன். வச்ச பிறகு இதன் அதிகாரம் அவர் எடுப்பார். வச்ச பிறகு மேல ஒரு கீரல் கூட விட மாட்டேன். ஈசாக்கே,
உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அன்பு சகோதர சகோதரி, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உன் ஃபியூச்சர் உனக்கு ஓப்பன் ஆகும். உனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் சொன்ன உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று? யார் சொன்ன உனக்காய் கர்த்தர் ஆமென் காரியத்தை நடப்பிக்க யாரும் இல்லை என்று? இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பின் பிறகு உனக்கு ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு டோர் ஓபன் ஆகுது. உனக்கு ஃபியூச்சருக்கான டோர் ஓபன் ஆகுது. ஓ ராகா ஷந்தலா கேதரே லேப்ரா ஷந்தலர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே ஒரு திறக்கப்பட்ட வாசல், ஒரு திறக்கப்பட்ட வாசல், ஒரு திறக்கப்பட்ட வாசல் இப்பொழுதே ஓபன் ஆவதாக ராஜா. ராகா ஷந்தர நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் விடுதலையோடு தனிக்கு